Hi, hello and vanakkam pasangala. Welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. And நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். So yes பசங்களா, இன்னைக்கு நம்மளோட class 9 ஓட half yearly exam, science half yearly examக்கு கடைசி நிமிஷத்துல எல்லா important questions we are going to discuss. Okay? So இந்த செஷன்ல it's maximum வந்து 1.5 hour session இல்ல 2 hour session தான் இருக்கும். இந்த செஷன்ல நம்ம எல்லா important questionsயும் at a stretch வந்து நம்ம discuss பண்ணிடலாம். Okay? So எல்லாரும் நம்ம செஷனுக்கு வந்தாச்சா? Hello Varsha, good evening, good evening. Good evening, super, super. Yes. So இன்னைக்கு நம்ம 9th standardல இருக்கிற எல்லா 8th standard மகாஸ்ரீ, good evening. So நேத்தே வந்து நம்ம science important questions எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சுடா. So நீங்க அந்த செஷன் போய் பாருங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஃபார்முலா ஷீட் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. குட் ஈவினிங் வர்ஷா, குட் ஈவினிங். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து கூட்டிட்டு வந்துருங்க. வில் ஸ்டார்ட் த செஷன் சூன். செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ரெடியா? ரெடி. சூப்பர் சூப்பர், வெரி குட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாட்ஸ்அப் சேனல் எப்படி ஜாயின் பண்றது மேம் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த செஷனுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல உனக்கு வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ எஸ் பசங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னென்ன டோட்டலா எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு? ஓகே, ஸோ என்னென்ன சாப்டர்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு சொல்லிட்டு தனியாவே நான் உனக்கு வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு நான் தனியாவே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ சயின்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஸோ இந்த டைம்ல நீ வந்து அதை மட்டும் படிச்சாவே போதும். ஓகே, உனக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் இருக்கு. ஸோ பிளான் போட்டு அழகா படிங்க. ஆல்ரெடி நான் உனக்கு ஸ்டடி பிளான் கொடுத்தாச்சு. 2 டேஸ்ல நீ என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் படிக்கணும். சரியா? ஸோ எல்லா சாப்டர்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கணும். சரியா? ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? குட் ஈவினிங், குட் ஈவினிங். உங்க பேர் என்ன? தேவப்பிரியா, சூப்பர். ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்க, இந்த 2 டேஸ் ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் உனக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன். நீ என்னன்னைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இன்னைக்கு வந்து நீ மேரத்தான் செஷன் பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் இதுதான் வந்து உனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் நீ மார்க் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஃபுல்லா நான் சொல்லதை கவனிச்சிருங்க. அண்ட் நாளைக்கு வந்து யூ ஸ்டார்ட் டூயிங் ரீடிங் ஆன் யோர் ஓன். ஓகே, நாளைக்கு ஃபுல்லா முடிச்சுட்டு நியூமரிக்கல்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டயக்ராம்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு செஷனுக்குள்ள போயிடலாம். ஸ்டடி பிளான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு வர்ஷா. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போயிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் சாப்டர்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் இஸ் த மெஷர்மெண்ட் சாப்டர். ஸோ மெஷர்மெண்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஸ்டடி பிளான் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட வீடியோ செக்ஷன்ல போய் பாருங்கடா. வீடியோ செக்ஷன்ல போய் பாருங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன? டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். என்னது? what do you mean by ஸ்டாண்டர்ட் யூனிட்? டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். சரியா? ஸ்டாண்டர்ட் யூனிட்னா என்ன? சோ நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா உனக்கு கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுவேன். என்னது? நான் ஸ்பெசிஃபிக்கா கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுவேன். அந்த கீவேர்ட்ஸை மட்டும் நல்லாவே வந்து ஹைலைட் பண்ணி படிங்க. ஓகே, அது நீ எழுதினாவே மேக்ஸிமம் உனக்கு மார்க்ஸ் கிடைச்சிரும். ஸோ வாட் டு யூ மீன் பை ஸ்டாண்டர்ட் யூனிட்? ஸ்டாண்டர்ட் யூனிட்னா என்ன? இட் இஸ் டிஃபைன்ட் as a specific magnitude of a physical quantity that has been adopted by law or convention. என்னது? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டினா என்ன? ஸ்பெசிஃபிக் magnitude of a physical quantity that has been adopted by law or convention. இதான் ஸ்டாண்டர்ட் யூனிட். நெக்ஸ்ட் question, can you find the diameter of a thin wire of length 2 meter using the ruler from your instrument box? என்னது? ரூலர் தான் என்ன? ஸ்கேல். ஸ்கேல் வச்சு நீ என்ன பண்ண போற? நீ தின் வயரோட லென்த் உன்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, சோ வயரோட லென்த் என்னால ஸ்கேலால பண்ண முடியுமா அப்படின்னா நோ. அதுவும் என்ன கேக்குறாங்க, அவங்க அந்த வயரோட லென்த் மெஷர் பண்ண சொல்லல, அவங்க டயாமீட்டர், வயரோட டயாமீட்டர். என்னது? வயரோட டயாமீட்டர் நீ வந்து ஸ்கேலை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ வயரோட டயாமீட்டர்னா அது எவ்வளோ மெலிசா இருக்கும், அதோட டயாமீட்டர் எவ்வளோ குட்டியா இருக்கும். ஓகே, ஸோ அதோட டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்கேல் வந்து ரொம்ப பெரிய இது. ஓகே, ஸோ ரொம்ப மில்லிமீட்டருக்கு கீழே கூட நிறைய இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ அதை நீ வந்து என்ன பண்ண முடியாது,
நீ நார்மல் ஸ்கேல் வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரூலர் cannot measure diameter. அது வந்து லென்த் மட்டும் தான் நம்மளால மெஷர் பண்ண முடியும். சரியா? ஸோ diameter of a thin wire நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு பார்த்தனா it can be measured by using a screw gauge. என்னது? screw gauge வச்சு நீ என்ன பண்ணலாம்? மெஷர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? 9th தான் இன்னைக்கு. This is for 9th standard. Okay, 9th standard தான்டா இது. Okay, write the need of a standard unit. எதுக்கு வந்து standard unit உனக்கு தேவை? Okay, different unit systems உனக்கு ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதமான people different unit systems யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. Okay, but standard all over the world உனக்கு standard ஒரு unit system தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு இந்த standard unit வந்துச்சு. Okay, at the end of Second World War there was necessary to use worldwide system of measurement. Hence SI system of units was developed and recommended by General Conference on Weight and Measure at Paris. சரியா? So this is the need of standard unit. Okay, முன்னொரு காலத்துல எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மாதிரியான யூனிட் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது ரொம்பவே கன்ஃபியூஷனா இருந்துச்சு. பட் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமே ஆல் ஓவர் த வேர்ல்டு உனக்கு வந்து காமனா ஒரு யூனிட் சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க? உனக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட். பசங்களா இந்த கொஸ்டினை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மோஸ்டா ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் இந்த கொஸ்டின். மாஸ்னா என்ன, வெயிட்னா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? மாஸ் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வெயிட் வந்து ஒரு டிரைவ்டு குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டினா மாஸை வந்து நீ வேற எந்த ஒரு யூனிட்ஸாலையுமே குவான்டிட்டியாலையும் மெஷர் பண்ண முடியாது. ஆனா வெயிட்டை வந்து நீ வேற எந்த ஒரு குவான்டிட்டி வச்சு நீ வந்து என்ன பண்ண முடியும்? உன்னால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட்டை வந்து நீ W is equal to mgன்னு எழுதலாம். ஆனா மாஸ் நீ எப்படி எழுதுவ? எம்ன்னு தான் எழுதுவ. ஓகே, ஸோ வெயிட் இஸ் அ டிரைவ்டு குவான்டிட்டி. அதே மாதிரி மாஸ்க்கு வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும். ஓகே, மாஸ்க்கு வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும், நியூமெரிக்கல் வேல்யூ தான் இருக்கும். ஆனா வெயிட்டுக்கு வந்து மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்கும். அண்ட் மாஸ் வந்து உனக்கு எல்லா இடத்துலயுமே வந்து சேமா தான் இருக்கும். இட் ரிமைன்ஸ் த சேம் எவ்ரிவேர். ஓகே, நீ இங்க வந்து 15 நியூட்டனா இருக்கேன்னா மார்ஸ்லயும் 15 நியூட்டன் தான், மூணுலயும் 15 நியூட்டன் தான். ஆனா வெயிட் அப்படி கிடையாது. வெயிட் வந்து உனக்கு இட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அண்ட் மாஸோட யூனிட் என்ன? அது வந்து கிலோகிராம். வெயிட்டோட யூனிட் என்ன? நியூட்டன். சரியா? சோ இப்பவே இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம், கிளியர் மேம்னு போடுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் டீடைல்டு क्वेश्चन. எல்லா டீடைலுமே வந்து ஸ்கிப் பண்ணாம படிங்க. கண்டிப்பா உனக்கு டீடைல்ல क्वेश्चन வர நிறைய சான்ஸ் இருக்கு. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் தி திக்னஸ் ஆஃப் a hollow teacup. என்னது? hollow teacup ஓட திக்னஸ் கண்டுபிடிக்க போறேன். ஓகே, அந்த hollow teacup ஓட டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா யூ யூஸ் ஸ்க்ரூ கேஜ். ஆனா நான் வந்து அந்த teacup ஓட திக்னஸ் கண்டுபிடிக்க போறேன். என்னது? அந்த teacup ஓட திக்னஸ் கண்டுபிடிக்க போறேன் யூசிங் ஸ்க்ரூ கேஜ். என்னது? யூசிங் ஸ்க்ரூ கேஜ். சரியா? கிளியரா? இதுவே நான் மாத்தி சொல்லிட்டேன். அதோட இன்னர் ஹாலோ டயாமீட்டர் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து வெர்னியர் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? பட் ஆனா நான் திக்னஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ நான் வந்து ஸ்க்ரூ கேஜ் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீ ஒரு ஸ்க்ரூ கேஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை வெர்னியர் கேலிப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு தேவையான பேசிக் திங்ஸ்லாம் நீ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளோட ஸ்க்ரூ கேஜ் நீ வந்து எடுக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு பிட்ச் தேவை, பிட்ச் கண்டுபிடிக்கணும், லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அண்ட் ஜீரோ எரர் ஆஃப் த ஸ்க்ரூ கேஜ் கண்டுபிடிக்கணும். சரியா? இது மூணு முடிச்சதுக்கு அப்புறம் பிளேஸ் த ஹாலோ டீகப் பிட்வீன் மெஷரிங் ஃபேஸஸ். என்னது? இந்த ஹாலோ டீகப்பை இந்த மெஷரிங் ஃபேஸஸ்க்கு நடுவில் வைக்கணும். சரியா? அதுக்கப்புறம் நீ இந்த ஸ்க்ரூ கேஜ் ஸ்லோவா போகணுமா? ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்டா நம்ம முடிக்கணும்ல, அதனால தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? அந்த ஹெட்டை வந்து ப்ராப்பரா வந்து டைட் பண்ணிக்கிட்டு என்ன பண்றோம்? நம்ம பிட்ச் ஸ்கேல் ரீடிங்கோ மெயின் ஸ்கேல் ரீடிங்கோ நம்ம வந்து பார்க்குறோம். என்னது? பிட்ச் ஹாலோ அப்படின்னா காலின்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பைப்பு ஹாலோவா இருக்கு, இல்லைன்னா இந்த வாட்டர் பாட்டில் ஹாலோவா இருக்குன்னா அதுல நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்கு. இதுவே நம்மளோட வாட்டர் பாட்டில் வந்து என்ன சொல்றது, உள்ள நிறைய கல்லெல்லாம் போட்டு வச்சிட்டேன்னா அது ஹாலோன்னு சொல்ல முடியாது. சரியா? கிளியரா? ஓகே, ஸோ பிட்ச் ஸ்கேல் ரீடிங் அண்ட் மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து கண்டுபிடிச்சிடணும். அண்ட் நெக்ஸ்ட்
நீ ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ணணும் சரியா so இந்த டேபிளர் காலம் போட்டு you have to calculate first pit scale reading head scale coincidence அப்புறம் நீ வந்து இத கண்டுபிடிச்சிட்டு you have to find the total reading இந்த மாதிரி 3 times நீ பண்ணிட்டு அதோட average கண்டுபிடிச்சனா you can find the thickness என்னது you can find the thickness clear next question போயிடலாமா okay இதுவுமே வந்து ரொம்ப important thickness of a hollow teacup and next வந்து thickness of a 1 rupee coin ரெண்டுமே வந்து important சரியா இதுவுமே நீ screw gauge வச்சு தான் நீ வந்து கண்டுபிடிக்க போற அதே மாதிரி தான் அங்க நீ வந்து என்னென்ன வர்க் எப்படி வந்து செட் பண்ணனும்னு எழுதனியோ அதே மாதிரி தான் இங்கேயும் நீ செட் பண்ணி எழுத போற okay so அதனால பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது okay so first chapter is done என்னது measurement chapter is done so measurement chapterல என்னென்ன important questions னு பார்த்தோமா clear so measurement chapter is done and dusted னு போடுங்க பார்க்கலாம் so என்னென்ன மெயினா பார்த்தோம் இந்த mass and weight unitனா என்ன standard unitனா என்ன அப்புறம் இந்த thickness நீ எப்படி கண்டுபிடிப்ப மேஜரா இதான் வந்து இந்த first chapterல important question will go for the second chapter அந்த ஒரு வேர்ட் மட்டும் maximum change பண்ணா போதும் okay maximum உனக்கு அந்த ஒரு வேர்ட் change பண்ணா போதும்டா okay almost ரெண்டுத்துக்குமே சேம் தான் okay so we'll go for the second chapter motion okay motion la first question okay 2 marks question la konja neenga vandu paathukonga 1 mark ella chapterliyume vandu important ellame important so 1 mark vandu neengale vandu eduvume skip pannama padinga and previous year question paper na 2 9th standard ku vandu send pannirken WhatsApp channel la okay over chapter முடிஞ்சோனே நானே உனக்கு ரிவைஸ் பண்றேன் வர்ஷா okay நானே உனக்கு ரிவைஸ் பண்றேன் so பசங்களா நான் வாட்ஸ்அப் சேனல்ல 9th ஸ்டாண்டர்ட் previous year question paper சென்ட் பண்ணிருக்கேன் அந்த previous year question paperல இருக்கிற எல்லா क्वेश्चंஸையும் நல்லா தரோ பண்ணாவே கண்டிப்பா நீ வந்து ரொம்ப லோ ஸ்டூடண்ட் புவர் ஸ்டூடண்டா இருந்தாலுமே நீ நல்ல மார்க்ஸ் வாங்கலாம் சரியா so next question என்ன motionல first question distinguish distance and displacement distance na enna displacement na enna okay so what is the difference between distance and displacement okay so இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதுனாவே உனக்கு போதும் distance na enna the actual length of the path traveled by a moving body irrespective of the direction okay so ஒரு ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது அப்படினா அந்த ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி போயிருக்கலாம் இல்லனா அந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி போயிருக்கலாம் ஓகே சோ நிறைய விதமான வழிகள்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்கும் ஓகே சோ அந்த மாதிரி மூவ் ஆகுறப்ப எவ்வளவு பாத் அந்த பாத் லெந்த் ஃபுல் பாத் லெந்த் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்னது டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் ஓகே அதுதான் நம்ம டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் ஓகே டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்ன the change in position of a moving body in a particular direction இத படிச்சா மட்டும் போதுமா பசங்களா நான் சொன்ன மாதிரி 9th ஸ்டாண்டர்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தனியா இது இன்னைக்கு நான் தான் டிஸ்கஸ் பண்றேன் பட் இருந்தாலுமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தனியா ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அதுல இருக்கிற எல்லா क्वेश्चनயும் நீ தரோவா படிச்சாவே உனக்கு சென்டம் வர நிறைய சான்ஸ் இருக்கு ஓகே அத பத்தி கவலைப்படாதீங்க என்ன இருந்தாலுமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும் சோ நல்லா படிச்சிட்டு போங்க ஓகே டிஸ்பிளேஸ்மென்ட்னா என்ன ஒரு மூவிங் பாடி இந்த பொசிஷன்ல இருந்து இந்த பொசிஷன் போகுதுன்னா just அதோட பொசிஷன் சேஞ்ச் தான் நம்ம என்ன சொல்லுவோம் டிஸ்பிளேஸ்மென்ட்னு சொல்லுவோம் distance is a scalar quantity டோட்டலா அது எவ்வளவு பாத்ல இருந்து கவர் பண்ணிருக்கு அவ்வளவுதான் டிஸ்டன்ஸ் சோ அதுல வந்து வெறும் மேக்னிட்யூட் தான் இருக்கும் பட் டிஸ்பிளேஸ்மென்ட்ல இட் இஸ் a vector quantity ஏனா நம்ம அது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அதையுமே நம்ம இங்க நோட் பண்ணுவோம் and next வந்து distance it has magnitude only and displacement it has both magnitude and direction it has both magnitude and direction புரிஞ்சுச்சா so first question is done second question போயிடலாம் speed and velocity so பசங்களா நான் சொல்லி கொடுக்கறப்ப இப்பயே ஞாபகம் வச்சுக்கோங்க அப்பதான் உனக்கு ஈஸியா இருக்கும் இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் 8th and 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் செஷன் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் so எப்படி எக்ஸாம்ல டைம் மேனேஜ் பண்றது இந்த 2 நாள்ல நான் எப்படி வந்து படிக்கிறது அப்படின்னு நிறைய டவுட்ஸ்லாம் வரும் so அந்த இதெல்லாம் நீ லைவ்லயே என்கிட்ட வந்து கேட்கலாம் சரியா so speed and velocity speed na enna rate of change of distance in unit time என்னது rate of change of distance
என்னது rate of change of distance. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். ஃபார்முலா என்ன speed is equal to distance by time. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. and it is a scalar quantity. ஏன்னா magnitude மட்டும்தான், ஸ்பீட்ல வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் டைரக்ஷனை பத்தி எதுவும் சொல்ல மாட்டோம். and what about velocity? velocity னா என்னடா பசங்களா? rate of change of displacement in unit time. அது rate of change of distance, இது rate of change of displacement. இதோடது formula is displacement by time taken. velocity is equal to displacement by time taken. இது வந்து உங்களுக்கு magnitudeம் இருக்கு, directionம் இருக்கு. சரியா? so இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே? எஸ் கௌஷிக் ராஜா. ஸோ பசங்களா சயின்ஸ்ல உனக்கு அதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் தவிர்த்து உனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் பார்த்தியா? ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது, எப்படி இந்த 2 டேஸை வந்து மேனேஜ் பண்ணுறது, மேம் படிக்க முடியல, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் வந்து 7 o'clock செஷனுக்கு வந்துடுங்க. நான் உனக்கு எப்படி வந்து சொல்லணும், எப்படி வந்து நீ படிக்கணும், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரியா? வாட் டு யூ மீன் பை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஒரு சர்க்குலர் பாத்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொல்லுவோம். ஸோ இதுல எக்ஸாம்பிள்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ஓகே, சன்னை சுத்தி எர்த் ரிவால்வ் ஆகுது பாத்தியா? கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல அது ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். அண்ட் ரெவல்யூஷன் ஆஃப் மூன் அரௌண்ட் த எர்த், அதுவுமே யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனுக்கு எக்ஸாம்பிள். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A racing car has a uniform acceleration of 4 meters per second square. பசங்களா நியூமெரிக்கல்ஸ் வரப்ப உனக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரியலனா கூட உனக்கு இந்த क्वेश्चनல என்னென்ன டேட்டா கொடுத்திருக்காங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க, அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு நீ ஃபார்முலா என்ன அப்ளை பண்ணலாம்னு எழுதிட்டு நீ வந்து ட்ரை பண்ணாவே போதும், உனக்கு மேக்ஸிமம் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா? சோ ரேசிங் காரோட யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் 4 meter per second square. ஓகே, இதான் ஆக்சிலரேஷன். what distance it covers in 10 seconds. இதான் வந்து உனக்கு என்னது டைம். ஓகே, சோ ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க, டைம் கொடுத்துட்டாங்க. racing car is a uniform acceleration after the start. ஓகே, after the start னா initial velocity என்னது? initial velocity வந்து எனக்கு 0, final velocity எனக்கு தெரியல. ஓகே, அதான் என்னது எனக்கு final velocity தெரியல. ஆனா இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ் இது கவர் பண்ணும். சோ 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்கு. ரிவிஷன், ஃபில் அப் ரிவிஷன் 1 மார்க்ஸ் நீங்களே வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சோ பசங்களா 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்கு. சோ அதை நீங்க வந்து சாட்ல போடுங்க பார்க்கலாம். எல்லாமே வந்து ஆக்சுவலா உனக்கு ஆன்சர் சேமா தான்டா பசங்களா இருக்கும். ஓகே, சோ 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்கு. v is equal to u plus at, s is equal to ut plus half at square, and v square minus u square is equal to 2as. ஸோ உனக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ல கிளாஸ் 10 சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் இன்னைக்கு கொடுக்குறேன் மனிஷ், டோன்ட் வரி. சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றேன். ஸோ அதை வச்சு நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ல எனக்கு இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் இருக்கிற மாதிரி 2 ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஆக்சிலரேஷன், டிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், வியும் தெரிஞ்சிருக்கு. அப்பதான் நான் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஐ கான் யூஸ் திஸ். ஸோ நான் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் வச்சு நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? எஸ் கண்டுபிடிக்க போறேன். யூ வந்து 0 தெரியும், டைம் வந்து 10 செகண்ட்ஸ், ஹாஃப் ஏ என்னது 4 meters per second square, டியும் என்னது 10 செகண்ட்ஸ். ஸோ இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணனா என்னது? இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணனா what do you get? distance covered is 200 meter. ஸோ இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, 8th ஸ்டாண்டர்ட் இன்டீரியர் 1 மார்க். இன்டீரியர் 1 மார்க் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலடா. நீ வந்து இப்போதைக்கு புக் பேக் 1 மார்க் எல்லாத்தையும் வந்து முடிச்சிரு, அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாத்தையும் முடிச்சிரு. இன்டீரியர் 1 மார்க் நான் வந்து வேணும்னா இந்த சாட்டர்டே சண்டேல நான் உனக்கு கொடுக்குறேன். சரியா? லைவ் கிளாஸ் இப்போதைக்கு சோஷியலுக்கு ஃபேக்கல்ட்டி இல்லாததுனால அது கொஞ்சம் கஷ்டம். எஸ் மனிஷ், பட் இருந்தாலுமே நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஓகே, so second chapter is done. Motion chapter is also done and dusted. So done and dusted nu podunga paakalam. Motion chapter 9th numerical problem book inside kandipa வந்து ஹாசினி நான் கொடுக்கிறேன். don't worry about that. சரியா? yes மனிஷ், நீ இந்த 2 டேஸ்ல எப்படி படிக்கணும் நான் உனக்கு சொல்றேன். சரியா? okay கௌஷிக், okay கௌஷிக். so done and dusted nu podunga paakalam. so motion chapter is done. next we'll go for fluids. ஓகே, ஸோ ஃப்ளூயிட்ஸ் சாப்டர். ஸோ பசங்களா இல்லை மேம் எனக்கு கான்செப்ட்லாம் புரிய மாட்டேங்குது அப்படின்னா நீ கான்செப்ட்லாம் படிக்கலாம். பட் இப்போதைக்கு நீ வந்து இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க.
என்னது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க சரியா? எஸ் வர்ஷனா, எஸ் வர்ஷா, வருஷம் தான் நான் சொல்றேன். ஓகே, why does a helium balloon float in air? என்னது ஹீலியம் பலூன் எதனால ஏர்ல ஃப்ளோட் ஆகுது? ஏன்னா எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஜெக்டை விட மேல இருக்கிற ஆப்ஜெக்ட் டென்சிட்டி கம்மியா இருந்தாதான் அது ஃப்ளோட் ஆகும். ஸோ ஹீலியம் இஸ் denser than ordinary air and this gives helium buoyancy. அதனாலதான் ஹீலியம் வந்து it floats in air. அதனாலதான் ஹீலியம் வந்து floats in air. Second question, அடுத்த question, why it is easy to swim in sea water than in river water? sea waterல கடல் தண்ணியில ஸ்விம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆத்து தண்ணியில விட. எதனால அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, why it is easy to swim in sea water than in river water? ஏன் அப்படின்னு பார்த்தனா, ஏன் around which time will you send the important question ma'am? ஒரு 8:30 குள்ள சென்ட் பண்றேன். ஓகே ஓகேயா? so the density of sea water is greater than river water. ஓகே, கடல் தண்ணியோட டென்சிட்டி வந்து ரிவர் வாட்டரோட டென்சிட்டியை விட ஜாஸ்தியா இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தனா, சீ வாட்டர்ல உனக்கு என்ன இருக்குமா? சால்ட் கண்டென்ட் இருக்குமா? என்னது சீ வாட்டர்னா என்ன? கடல் தண்ணி. கடல் தண்ணியில என்ன இருக்கும்? உப்பு இருக்கும். உப்பு ஜாஸ்தியா இருக்கும். பாயன்சினா என்னன்னு தெரியுமா? நீ வந்து இந்த பக்கெட்ல ஜக்கெல்லாம் வச்சு தண்ணியில விளையாடி இருக்கீங்களா? அப்ப வந்து என்ன ஆகும்? நீ இந்த ஜக்கை வந்து நல்லா கவுத்து நீ வந்து இந்த பக்கெட் ஆஃப் வாட்டர்ல மேல இருந்து நீ அழுத்துன அப்படின்னா டக்குனு இந்த ஜக் வந்து உள்ள போகாது. ஓகே, இந்த தண்ணில இருந்து ஒரு ஃபோர்ஸ் மேல வந்து இது என்ன பண்ணும்? எக்ஸ்டர்னலா அப்போஸ் பண்ணும் சரியா? சோ தண்ணில இருந்து ஒரு ஃபோர்ஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து வரும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாயன்சின்னு சொல்லுவோம். புரியுதா வர்ஷா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஓகே, சோ சால்ட் வாட்டர்ல ஹை சால்ட் கண்டென்ட் இருக்கு. சோ அதனால அது என்ன பண்ணும்? நிறைய பாயன் ஃபோர்ஸ் கொடுக்கும். கீழ இருந்து ஒரு தண்ணியில நிறைய அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அதனாலதான் சீ வாட்டர்ல நீ ஈஸியா ஸ்விம் பண்ண முடியும். ஓகே, 9th ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா ஷீட் நான் இன்னைக்கு நைட் இல்ல நாளைக்குள்ள அனுப்புறேன்டா. ஓகே, சோ அதனாலதான் சீ வாட்டர்ல ஈஸியா ஸ்விம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் क्वेश्चन, அட்மாஸ்பியரிக் பிரஷர்னா என்ன? அட்மாஸ்பியரிக் பிரஷர்னா என்ன? how the salt is formed in the sea map? அது ஒரு நல்ல question. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, நிறைய சயின்டிபிக் பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கு அதுக்கு பின்னாடி. ராக்ஸ்லாம் டீக்ரேட் ஆகுறதுனாலதான் உனக்கு வந்து ஆக்சுவலா வந்து சால்ட் கண்டென்ட் வந்துச்சு அப்படின்லாம் சொல்றாங்க சரியா? ஓகே, எஸ். நெக்ஸ்ட் question, what do you mean by atmospheric pressure? ஸோ எர்த்தை சுத்தி, நம்ம பூமியை சுத்தி ஒரு லேயர் ஆஃப் எர்த் ஏர் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு. என்னது? நம்ம பூமியை சுத்தி ஒரு லேயர் ஆஃப் ஏர் இருக்கு. ஓகே, ஒரு சர்டைன் ஹைட் வரைக்கும் எர்த்தை சுத்தி ஒரு லேயர் ஆஃப் ஏர் இருக்கு. இந்த லேயரை தான் நம்ம என்ன சொல்றோம்? அட்மாஸ்பியர் ஆஃப் எர்த்னு சொல்றோம். நம்ம பூமியை சுத்தி ஒரு லேயர் ஆஃப் ஏர் இருக்கு, அதான் நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்றோம். இந்த ஏர் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அண்ட் அதுக்கு ஒரு வெயிட்டும் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இது ப்ரெஷரும் எக்ஸர்ட் பண்ணுது. இந்த ப்ரெஷரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஓகே, எர்த்தை சுத்தி ஒரு லேயர் ஆஃப் ஏர் இருக்கு. இந்த லேயர் ஆஃப் ஏர் வந்து அதுக்கு தனியா ஸ்பேஸும் இருக்கு அண்ட் அது வந்து ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு சொல்றோம். ஓகே, ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் த ஏர் ப்ரெஷர் அட் sea level. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் question, with appropriate illustration prove that force acting on a smaller area exerts a great pressure. என்னது? force acting on a small area gives greater pressure. ஓகே, ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன தெரியுமா? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, ஸோ ஏரியா கம்மியாக ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகும். ஓகே, ஸோ நீ வந்து ஒரு லூஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிற. ஓகே, ஸோ நீ வந்து என்ன பண்ணணும்? அப்ரோப்ரியேட் இல்லஸ்ட்ரேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ வந்து ஒரு மணல் இருக்கு, மணல்ல வந்து நீ நிக்கிற. மணல்ல நிக்கிறப்போ கால் வந்து நல்லா உள்ள பதியாது. அது கால் வந்து நல்லா உள்ள பதியும். ஓகே, கால் நல்லா உள்ள போகும் கடல் மண்ணுல. அதுவே நீ படுக்கிறப்ப பார்த்தனா உன்னோட ஹோல் பாடி வந்து இந்த மண்ணுக்குள்ள அவ்வளோ ஆழமாலாம் போகாது. ஏன் அப்படி? ரெண்டுமே உன் பாடி தான். ஆனா ஃபர்ஸ்ட் கேஸ்ல நீ வெறும் கால் மட்டும் தான் வச்ச, கால் உள்ள போகுது. ஆனா நெக்ஸ்ட் கேஸ்ல நீ நல்லா படுத்துமே உன் பாடி நல்லா மண்ணுக்குள்ள போகாது. ஏன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல உன்னோட காலோட ஏரியா மட்டும்தான் நீ என்ன பண்ற? நீ வந்து அந்த மணல் மேல வைக்கிற. ஸோ உன்னோட ஹோல் பாடியோட வெயிட் அந்த குட்டி ஏரியால வந்து எக்ஸர்ட் ஆகுறதுனால ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, அதுவே செகண்ட் கேஸ்ல உன்னோட ஹோல் பாடி வெயிட் வந்து
நல்லா உன் ஹோல் நீ படுக்கிறப்ப உன் ஹோல் பாடி ஃபுல்லாவே வந்து அப்படியே வந்து விரிவடைஞ்சிரும். ஓகே, ஹோல் பாடி வெயிட் ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகுறதுனால ஃபோர்ஸ் வந்து அங்க கம்மியா இருக்கும், ஏன்னா ஏரியா ஜாஸ்தியா இருக்கு. கிளியரா? ஓகே, the force exerted on the sand is the weight of your body which is the same. Okay, the force acting perpendicular to the surface என்னது இதான் வந்து surface னா the force acting perpendicular to the surface அததான் நம்ம என்ன சொல்லுவோம், thrust அப்படின்னு சொல்லுவோம். yes yes so area of contact ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா pressure கம்மியா இருக்கும், area of contact கம்மியா இருந்துச்சுன்னா pressure ஜாஸ்தியா இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, so இதை தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Okay, so effect of thrust depends on the area on which it acts. புரியுதா? I think it is clear. Okay, I think it is clear. Next question. How does an object's density determine whether the object will sink or float in water? என்ன கேக்குறாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இது float ஆகுமா sink ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி வச்சு நீ எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னு கேக்குறாங்க. என்னது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தண்ணிலையோ ஏதோ ஒரு மீடியம்ல float ஆகுமா சிங்க் ஆகுமான்னு சொல்லிட்டு how will you find it out based on the density அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நல்லா கவனிங்க. ஓகே, whether object will sink or float in a liquid is determined by the density. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டியும் அந்த லிக்விடோட டென்சிட்டியும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். என்னது, நம்ம அந்த ஆப்ஜெக்டோட டென்சிட்டி லிக்விடோட டென்சிட்டி ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகே, so if the density of a substance is less than the density of the liquid it will float. Okay, so நல்லா கவனிங்க. அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி வந்து நம்ம லிக்விடோட டென்சிட்டியை விட கம்மியா இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ இதான் வந்து லிக்விட், மேலே அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி இந்த லிக்விடோட டென்சிட்டியை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுமா, ஃப்ளோட் ஆகுமா, அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், ஃப்ளோட் ஆகும். இதுவே அந்த சப்ஸ்டன்ஸோட டென்சிட்டி வந்து லிக்விட் டென்சிட்டியை விட ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகும், சிங்க் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், சிங்க் ஆகும். ஓகே, கிளியரா? குட் ஈவினிங் சங்கீதா. குட் ஈவினிங் சங்கீதா. ஓகே, so any substance having more density than water will sink into it. சரியா? I think it is clear. Next question, laws of flotation. Very important question, most repeated questionum கூட. Okay, so laws of flotation என்ன சொல்றாங்க, weight of a floating body in a fluid is equal to the weight of the fluid displaced by the body. என்னது, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு லிக்விட்ல ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா அது ஃப்ளோட் ஆகுறப்ப சில தண்ணி அது டிஸ்பிளேஸ் பண்ணும் இல்லையா, அந்த தண்ணியோட வெயிட்டும் இந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டும் உனக்கு சேமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன, center of gravity of the floating body and the center of buoyancy are in the same vertical line. Okay, இந்த floating bodyயோட center of gravityயும் கீழ இருந்து இந்த வாட்டரோட center of buoyancy ரெண்டுமே உனக்கு சேம் லைன்ல இருக்கும் அப்படின்றாங்க. The point through which the force of buoyancy is supposed to act is known as center of buoyancy. Okay, so இதான் 3 laws of flotation. இதான் என்னது, 3 laws of flotation. Clear? I think it is clear. அடுத்த question. Answer is very big. Okay, நீ வந்து keywords மட்டும் எழுதினாவே போதும்டா வர்ஷா. இது வந்து சில நேரத்துல உனக்கு டீட்டெயிலா எழுதணும்னா எழுதலாம், பட் கட் ஷார்ட் பண்ணி எழுதினாலும் கட் ஷார்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதனால நான் அண்டர்லைன் பண்றேன் எதெல்லாம் முக்கியமா எழுதணும்னு சொல்லிட்டு. ஸோ டென்சிட்டி ஆஃப் மெர்க்யூரி உனக்கு கொடுத்துருக்காங்க, ரிலேட்டிவ் டென்சிட்டி கேட்குறாங்க. ரிலேட்டிவ் டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 degrees Celsius. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் அட் 4 degrees Celsius வந்து 1000. டென்சிட்டி ஆஃப் மெர்க்குரி கொடுத்துட்டாங்க, ஸோ ரிலேட்டிவ் டென்சிட்டி கண்டுபிடிக்கலாமா? ஸோ நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணனா யூ கெட் திஸ். ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு யூனிட் கிடையாது, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. How does the fish manage to rise up and move down in water? ஒரு ஃபிஷ்ஷால வாட்டர்ல எப்படி மேலேயும் கீழேயும் போயிட்டு வர முடியுது? 8th standard ஃபார்முலா ஷீட் கௌஷிக் கண்டிப்பா வந்து உனக்கு வந்து அப்டேட் ஆயிடும், கவலைப்படாதீங்க. ஓகே, ஒரு ஃபிஷ்னால வாட்டர்ல அப் அண்ட் டவுன் மூவ் ஆக முடியுது எதனால அப்படின்னு பார்த்தோன்னா வித் ஹெல்ப் ஆஃப் ஓப்பன் ஸ்விம் பிளாடர்ஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும், இட் ஸ்விம்ஸ் டு த சர்ஃபேஸ் வரைக்கும் போய் ஸ்விம் பண்ணிட்டு அது அதோட மவுத்தை ஓப்பன் பண்ணி அது ஏரை வந்து கல் பண்ணும், அப்புறம் அது பிளாடரை ஃபில் பண்ணிக்கும்.
ஓகே, எதுக்கு? அப்பதான் அதனால buoyancy மெயின்டைன் பண்ண முடியும். அதனால மேல கொஞ்சம் அது மிதக்கும். ஓகே, ஸோ ஒரு மீன் வந்து என்ன பண்ணும்? வாயை திறந்துட்டு மேலே போய் சர்ஃபேஸ்க்கு போய் என்ன பண்ணும்? அந்த ஏரை வந்து கல் பண்ணும். ஸோ இதோட பிளாடர் நல்லா ஃபில் ஆயிடும். ஸோ buoyancy மெயின்டைன் பண்ணும். So the bladder in fish manages the force of buoyancy and gravity to cancel each other and allows the fish to stay at a particular level. சரியா? ஸோ இந்த ஏர் பிளாடர் ஃபில் ஆனதுனால buoyancyயும் அது வந்து மேனேஜ் பண்ணுது. அதனால தான் நம்ம ஃபிஷ்ஷால மேலேயும் கீழேயும் வந்து ரைஸ் ஆயிட்டு வர முடியுது. கிளியரா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆட்ஸ் கொஸ்டின். If you put one ice cube in a glass of water and another in a glass of alcohol, what would you observe? என்னது? ஒரு ஐஸ் கியூபை ஒரு கிளாஸ்ல வாட்டர் இருக்கு, அதுல போடுற, இன்னொரு கிளாஸ்ல என்ன இருக்கு? ஆல்கஹால் இருக்கு. ஸோ என்ன நீ வந்து அப்சர்வ் பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நல்லா கவனிங்க. ஒரு ஐஸ் கட்டி வந்து ஒரு லிக்விட்ல ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா அந்த லிக்விடை விட நம்ம ஐஸ் கட்டியோட டென்சிட்டி கம்மியா இருந்தால் மட்டும்தான் அது ஃப்ளோட் ஆகும் இல்லையா? ஸோ நீ வந்து பார்த்தனா the ice cube is less dense than water. ஸோ அந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல வந்து ஐஸ் கியூப் வந்து ஃப்ளோட் ஆகும். அதுவே ஆல்கஹால்ல நீ ஐஸ் கியூப் போடுறப்ப நம்ம ஐஸ் கியூப் என்ன ஆகும்? அது வந்து நல்லா முழுகிடும். ஏன்னா நம்ம ஆல்கஹாலோட டென்சிட்டி வந்து ஐஸ் கியூபை விட என்ன சொல்றது? ஜாஸ்தியாவே இருக்கும், கம்மியாவே இருக்கும். சரியா? ஸோ த ஐஸ் கியூப் இஸ் மோர் டென்ஸ் தென் ஆல்கஹால். அதனால ஐஸ் கியூப் வந்து முழுகிடும். ஓகே, இதான் ரீசன். ஓகே, ஸோ வி ஆர் டன் வித் ஃப்ளூயிட்ஸ் சாப்டர். ஓகே ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா போறேன். ஏன்னா 7 o'clock இன்னொரு செஷன் இருக்குல்ல வர்ஷா, இன்னொரு செஷன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி முடிக்கணும்ல. ஸோ பாருங்க, கடகடன் போறதுனால நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்டா கடகடன் முடிக்கிறோம். ஸோ வி ஆர் டன் வித் ஃப்ளூயிட்ஸ் சாப்டர். எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்வாக போடுங்க பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாமா? சூப்பர் சூப்பர்டா. எஸ், வர்ஷா வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை. என்னாச்சு வர்ஷா? ஏன் என்னாச்சு? நம்ம கொஞ்சம் ஸ்லோவாவே போலாம். கொஞ்சம் क्वेश्चंस மார்க் பண்ணிக்கோங்க. எஸ் வர்ஷா. ஓகே, so we'll go little slow. ஓகேவா? ஓகேவா? டன்னா? ஓகே மேம்னு போடுங்க. நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாமா? எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இதுல இருக்கிற questions பார்க்கலாம். Does a solar cell always maintain the potential across its terminal constant? ஓகே, ஸோ நல்லா பாருங்க, ஒரு சோலார் செல்க்கு நடுவில் எப்பயுமே வந்து பொட்டென்ஷியல் வந்து கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சோலார் செல்லோட வோல்டேஜ் வந்து இட் டஸ் நாட் ரிமைன் கான்ஸ்டன்ட். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சன்லைட் வந்து உனக்கு ஒரே மாதிரியான பிரைட்னஸோட வந்து இருக்காது இல்லையா? ஸோ காலையில வந்து ரொம்ப பிரைட்னஸா இருக்கும், மதியம் இன்னும் ரொம்ப பிரைட்டா இருக்கும், அப்புறம் சாயந்தரம் வந்து ரொம்ப டிம் ஆயிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி மாறி மாறி நம்ம பிரைட்னஸ் இருக்கிறதுனால solar voltage does not remain constant just as long as there is sufficient irradiance light from dull to bright sunlight. Okay, solar cell works on the principle of photovoltaic effect. Okay, so இந்த principleல தான் நம்ம solar cell work ஆகுது. Okay, so எவ்வளோ amount of brightness of light இருக்கு அதை பொறுத்து தான் நம்ம solar cellோட voltage இருக்கும். ஸோ அதனால எப்பயுமே அது கான்ஸ்டன்டா இருக்காது. என்னது? அதனால எப்பயுமே அது கான்ஸ்டன்டா இருக்காது. ஓகே, டோன்ட் வரி, நம்ம செஷன் வந்து போயிட்டு தான் இருக்கும். ஓகே, why sun is orange in evening? அது எல்லாமே ரிலேட்டட் டு ஆப்டிக்ஸ். ஓகே, ஸோ photo it is a form of, so solar cell na என்ன? So it is the form of photoelectric cell defined as a device whose electric characteristics such as current, voltage, resistance vary when exposed to sunlight. என்னது?
ஸோ நம்ம சோலார் செல் வந்து என்னது, இட் இஸ் அ photo electric cell. Okay, so a device whose electrical characteristics such as current, voltage, resistance இது வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உங்க பேர் என்ன? numerical problems included. Next question, electroplating can be possible with alternating current or not? என்னது, can electroplating possible with alternating current? என்னது, electroplating na என்ன, process of continuous flow of ions. Okay, electroplating la ஒரு metal மேல இன்னொரு metal வந்து நீ வந்து லேயரா வந்து நீ வந்து கோட் பண்ண போற. Okay, so உனக்கு அது continuous flow of ions வேணும். ஆனா alternating current ல உனக்கு continuous flow of ions இருக்குமா? கிடையாது. ஒரே டைரக்ஷன்ல உனக்கு current flow ஆகாது. current ஓட டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். so electroplating possible கிடையாது alternating current வச்சு. Okay, அடுத்த question, electric current னா என்ன, அதோட யூனிட் என்ன? electric current னா என்ன, அதோட யூனிட் என்ன? electric current is a rate at which charges flow past a point on a circuit. என்னது, rate of flow of charges, அதான் electric current னு சொல்லுவோம். rate of flow of charges. இதோட SI யூனிட் என்னடா பசங்களா? ஆம்பியர். அத நீ A னு ரெப்ரசன்ட் பண்ணுவ. ஓகே, so rate of flow of charges என்னது, rate of flow of charges, அதான் நம்ம electric current னு சொல்லுவோம். next என்னது, Ohm's law. what do you mean by Ohm's law? very simple ஆன என்ன எழுதணும்னா, potential difference is directly proportional to electric current. என்னது, potential difference is directly proportional to electric current. okay, electric field important தான். okay, so இதுல வந்து most important questions தான் நான் வந்து உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா, social பயமா இருக்கா? படிக்க ஆரம்பிங்க. okay, so Ohm's law என்ன சொல்லுது? at a constant temperature steady current flowing through a conductor is directly proportional to potential difference between two ends of a conductor. next question, safety features while handling electricity. என்னது, electricity handle பண்றப்ப என்னென்ன மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நீ வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் கனெக்ஷன், எர்த்திங் பண்ணியிருக்கணும். ஏன்னா சில நேரத்தில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல உனக்கு கரண்ட் பாஸ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ நீ அதை தொட்டனா உனக்குமே வந்து எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும் இல்லையா? ஓகே 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 கௌஷிக். அண்ட் அதே மாதிரி ட்ரிப் ஸ்விட்ச் இருக்கணும் அண்ட் ஃபியூஸ் இருக்கணும். இதான் என்னது, சேஃப்டி மெஷர்ஸ் ஃபார் ஹேண்ட்லிங் எலக்ட்ரிசிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், next chapter, magnetism and electromagnetism. என்னது, magnetism and electromagnetism. பசங்களா இந்த சாப்டர் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் ஸ்கிப் பண்ணிடு. ஓகே, மத்ததெல்லாம் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. சரியா? ஸோ ஆனால் இந்த சாப்டரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நல்லாவே வந்து இதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். என்னது, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகே, ஸோ ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் லெஃப்ட் ஹேண்ட்ல பண்ணுங்க. நிறைய பேர் ரைட் ஹேண்ட்ல பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், இதான் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகே, உன்னோட தம்பு, உன்னோட ஃபர்ஸ்ட் ஃபிங்கர், செகண்ட் ஃபிங்கர் மூணுத்தையுமே வந்து பெர்பெண்டிகுலரா வைப்ப. இதான் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஓகே, இதுல வந்து இஃப் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் டினோட்டட் பை த மிடில் ஃபிங்கர், இதான் உன்னோட மிடில் ஃபிங்கர், இதான் வந்து உன்னோட கரண்டோட டைரக்ஷன் அப்படின்னா, the second finger is for direction of the magnetic field and thumb denotes the direction of force. Okay, இது வந்து force ஓட direction, இது electric current direction and இது வந்து நம்மளோட என்னது magnetic field ஓட direction. clear-ஆ? so இதான் Fleming's left hand rule சொல்லுது. ஓகேயா? define magnetic flux density. என்னது, define magnetic flux density. magnetic flux density னா என்ன? this is very important. என்னது, ஒரு யூனிட் ஏரியால the number of magnetic field lines crossing per unit area. என்னது, the number of magnetic field lines crossing unit area, எவ்வளவு number of magnetic lines ஒரு specific ஏரியால பாஸ் ஆகுது, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், magnetic flux density ன்னு சொல்லுவோம். ஓகே, so இதோட யூனிட் என்ன, Weber per meter square. யூனிட்டை வந்து மறக்காம எழுதிடுங்க, because unit is very very important. next question, draw and label the diagram of AC generator. பசங்களா, this question is very important. okay, diagram of AC generator. okay, so first இந்த diagramல நீ என்னென்ன வரையணும், so இங்க ஒரு magnet, இங்க magnet, magnetic field ஓட direction north sideல இருந்து south போதா, so அத first வரைஞ்சிரு. okay, next என்ன பண்ற, ஒரு coil வரையற.
ஓகே அந்த காயில் இந்த டைரக்ஷன்ல வரையற ஓகே சோ இப்போ வந்து this coil is attached to a axle with a slip ring okay and in the slip rings வந்து they are attached to a electric circuit with a bulb புரியுதா இதான் வந்து AC ஜெனரேட்டரோட டயக்ராம் அவ்வளவுதான் டயக்ராம் இஸ் டஃப் பட் அதனால தான் சொல்றேன் பிராக்டிஸ் பண்ணணும் டயக்ராமை பிராக்டிஸ் பண்ணுங்க ஓகே so next question differentiate step up and step down transformer very important question என்னது step up and step down transformer க்கு உண்டான வித்தியாசம் what are the differences நல்லா கவனிங்க step up அப்படினா என்ன நான் வந்து ஆக்சுவலா இந்த ரெண்டுத்துலயுமே காமனா உனக்கு ரெண்டே இருக்கு என்னது secondary coil and primary coil okay so S na secondary P na primary VS na voltage of secondary coil VP na voltage of primary coil புரியுதா யூனிட்ஸ் ஒரு PDF ஆ தருவீங்களா ஓகே இப்போதானே கேட்டிருக்கீங்க இனிமேல் நான் வந்து ரெடி பண்றேன் சரியா எஸ் ஓகே சோ இப்போ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன பண்றோம் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்ல இருந்து ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்க்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் லோல இருந்து ஹை வோல்டேஜ்க்கு லோ ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்ல இருந்து ஹை ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ்க்கு நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படினா we use step up transformer step downல high alternating voltageல இருந்து low alternating voltageக்கு நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு we use step down transformer புரியுதா கிளியரா உங்க பேர் என்ன your name is நிகிஷா சூப்பர் and பசங்களா 9th standard previous year question paper வேணும்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சரியா So step up transformer la number of turns in the secondary coil is more than number of turns in the primary coil. என்னது secondary coil la இருக்கிற number of turns primary coil la இருக்கிற number of turns விட ஜாஸ்தியா இருக்கும் ஆனா இங்க வந்து primary coil la தான் number of turns secondary coil விட ஜாஸ்தியா இருக்கும் very simple ரெண்டு difference தான் ரெண்டு difference தான் next question Faraday's laws of electromagnetic induction என்னது Faraday's laws of electromagnetic induction very important question clear very good okay so Faraday's laws of electromagnetic induction என்ன சொல்லுது whenever there is a change in the magnetic flux linked with a closed circuit an EMF is produced an amount of EMF induced varies directly as the rate at which flux changes என்னது ஒரு closed pathல magnetic flux வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு அப்படினா கண்டிப்பா வந்து EMF அதுல ப்ரொடியூஸ் ஆகுது என்னது ஒரு closed pathல எனக்கு magnetic flux சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு அப்படினா கண்டிப்பா அதுல EMF ப்ரொடியூஸ் ஆகுது எவ்வளவு amount of EMF ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது வந்து எது மேல டிபெண்ட் ஆயிருக்கும் அப்படினு பார்த்தனா it varies directly as the rate of change at which flux changes flux எந்த ரேட்ல சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி amount of EMF வந்து உனக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படினு சொல்றாங்க இந்த EMF தான் I call it as induced EMF okay and இந்த phenomenon தான் இந்த மாதிரி flux ஓட ரேட் சேஞ்ச் பண்ணி induced EMF ப்ரொடியூஸ் பண்ற இந்த process தான் electromagnetic induction னு நான் சொல்லுவேன் சரியா கிளியரா principle construction and working of a DC motor okay so இந்த question is very important DC மோட்டாரோட பிரின்சிபல் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஸோ இதை நல்லா இன்னும் கிளியரா புரிஞ்சுக்கணும் டிசி மோட்டார் அப்புறம் ஏசி ஜெனரேட்டர் எப்படி வந்து கிளியரா வந்து ஒர்க் ஆகுது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகும் ஃப்ளக்ஸ்னா என்ன நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் பர் யூனிட் ஏரியா இல்லையா அதான் நம்ம ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆக்கலாம் லைக் either மூவிங் த மேக்னெட் இல்ல அந்த பாத்தை மூவ் பண்ணி சரியா மேரத்தான் நோட்ஸ் PDF கிடைக்கும் இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கும் சரியா EMF அப்படினா என்னது கரண்ட் ஆல்மோஸ்ட் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் ஓகே சோ எலக்ட்ரிக் மோட்டார் எந்த பிரின்சிபல்ல வர்க் ஆகுது அத நல்லா பாத்துக்கோங்க எலக்ட்ரிக் மோட்டார் works on the basis of Fleming's left hand rule ஓகே எலக்ட்ரிக் மோட்டார் என்ன பண்ணும் இது வந்து எலக்ட்ரிக் எனர்ஜியா மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் எலக்ட்ரிக் மோட்டார்
ஓகே, என்னது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றதுக்கு தான் we have என்னது we have this electric motor. ஓகே, ஸோ இந்த டயக்ராமை ப்ராப்பரா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மேக்னெட்ஸ் வச்சுட்டு ஒரு க்ளோஸ்டு பாத் which is connected to a electric circuit. சரியா? ஸோ காயில் வந்து உனக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுது. ஸோ டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். EMF na electromotive force, almost it is like a current. சரியா? Clear-ஆ? Okay? So, in the principle and construction is very important. So, பசங்களா principle and construction நீங்க பாருங்க. Because construction and working is almost like same. இந்த diagram நீ எப்படி வந்து வரைவே என்ன செட்டப் பண்றோம், ரெண்டு மேக்னெட் வைக்கிற, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கு, அப்புறம் இந்த காயிலை வந்து இந்த பிரஷஸோட கனெக்ட் பண்ற. ஓகே, இந்த பிரஷஸை ஒரு சர்க்யூட்டோட கனெக்ட் பண்ற, அந்த சர்க்யூட் இஸ் கனெக்டட் டு அ சோர்ஸ். இதுதான் நீ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபுல்லா எழுதுவ. ஓகே, அதுதான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபுல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க பாயிண்ட் பை பாயிண்ட். சரியா? நெக்ஸ்ட் ஒர்க்கிங்ல நம்ம என்ன பண்றோம்? ஓகே, the current in arm of the coil flows from A to B. என்னது இங்க A B C D னா கரண்ட் இங்க ஃப்ளோ ஆச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ஃபாலோ பண்றோம். இந்த ஆர்ம்ல AB ன்னு இருக்கு, இந்த ஆர்ம்ல டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் from C to D இல்லையா? சோ AB ன்னு டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா, AB டைரக்ஷன்ல கரண்ட் இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த சைடு இருக்கு. சோ யூஸ் Fleming's left hand rule and find the direction of force. என்னது? Find the direction of force. ஓகே, இந்த மாதிரி ரெண்டு சைடுமே நீ வந்து என்ன பண்ற? Fleming's left hand rule வச்சு நீ கண்டுபிடிக்கிற. புரியுதா? You are கண்டுபிடிச்சிஃபையிங். And then கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? The direction of motion of the segments நீ கண்டுபிடிச்சிடுவ. ஸோ நம்மளோட காயில் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். என்னது? நம்ம காயில் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்படி காயில் ரொட்டேட் ஆகுறப்ப ஸோ வாட் ஆர் யூ டூயிங்? ஆக்சுவலி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வச்சு நான் அந்த காயிலை ரொட்டேட் பண்றேன். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி. அதுதான் நம்மளோட டிசி மோட்டாரோட ஒர்க்கிங். சரியா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஐ திங்க் இட் இஸ் கிளியர் ஃபார் யூ. ஸோ ஏசி மோட்டார் டிசி மோட்டார் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இத நல்லா கிளியரா வந்து படிச்சுக்கோங்க. சரியா? டென்த் செஷன் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வீடியோ நான் வந்து சென்ட் பண்றேன். ஓகே, சோ பசங்களா அந்த டிசி மோட்டாரோட ஒர்க்கிங் இன்னும் வந்து முழுசா புரியணும்னா நான் ஆல்ரெடி இந்த மேக்னெட்டிசம் லெசன் வந்து எடுத்துட்டேன். அதுல போய் பாருங்க, ரொம்ப கிளியரா உனக்கு வந்து மெதுவா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சரியா? ஓகே, need diagram for AC generator. Okay, so என்னென்ன question important? DC motor question is important and AC generator is important and along with its working உனக்கு important. சரியா? ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. ஓகே, மெயினா இந்த பிசிக்ஸ்ல நீ ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்து படிக்க வேண்டியது எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஏசி ஜெனரேட்டர் அண்ட் டிசி மோட்டார். ஓகே, இது ரெண்டுத்தையுமே நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோட இந்த மேக்னெட்டிசம் சாப்டர்ல இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் லைட் சாப்டர். இதோட உனக்கு பிசிக்ஸ் முடியுது. ஓகே, ஸோ இதோட உனக்கு பிசிக்ஸ் முடியுது. ஸோ இது வரைக்கும் ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம லைட் சாப்டர் போயிடலாம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வில் கோ ஃபார் கெமிஸ்ட்ரி. நேம் த மிரர் தட் கிவ் எரெக்ட் அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜ். எந்த இமேஜ் எரெக்டான இமேஜும் கொடுக்கும், என்லார்ஜ்டான இமேஜும் கொடுக்கும். சோஷியல் இஸ் வெரி டஃப்பா. ஸோ சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நான் அனுப்புறேன். கவலைப்படாத 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா. ஓகே, 10th கிளாஸ் இல்லை, பட் ஆனால் இன்னைக்குள்ள உனக்கு வீடியோ வந்துடும். ஓகே, ஸோ எரெக்ட் அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜ் கொடுக்குற மிரர் என்ன? கான்கேவ் மிரர். ஓகே, அண்ட் சேம் சைஸ் இன்வெர்டட் இமேஜ் கொடுக்குறதும் உனக்கு கான்கேவ் மிரர் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Complete the diagram to show how a concave mirror forms the image of the object. Okay? How a concave mirror forms the image of the object. இதான் concave mirror.
ஸோ ஆப்ஜெக்ட் எங்க வைக்கிற பிட்வீன் சி அண்ட் எஃப். பிட்வீன் சி அண்ட் எஃப் கான்கேவ் மிரர்ல நீ ஆப்ஜெக்ட் வச்சனா உனக்கு இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும்? பியாண்ட் சி ஃபார்ம் ஆகுமா? பியாண்ட் சி ஃபார்ம் ஆகுமா? அது எப்படி ஃபார்ம் ஆகுது? ஸோ ஆப்ஜெக்ட்ல இருந்து உனக்கு ரெண்டு ரே வருது. ஒரு ரே இட் இஸ் பாசிங் parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ், அதனால அது ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகுது. இன்னொன்று ஃபோக்கஸ்ல பாஸ் ஆகி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு parallel வருது. ஸோ ரெண்டுமே இட் இஸ் மீட்டிங் அட் த பாயிண்ட் பியாண்ட் சி. ஸோ அங்கதான் உனக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ரே டயக்ராம் வரைகிறப்ப பசங்க தான் நல்லா கவனிங்க. ரே டயக்ராம் வரைகிறப்ப நீ இந்த ஆரோ மார்க்ஸ்லாம் ப்ராப்பரா வந்து லேபிள் பண்ணணும். அண்ட் எது வந்து ஃபோக்கஸ், எது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், இதெல்லாம் வந்து ப்ராப்பரா நோட் பண்ணுங்க. ஓகே, கிளியரா? எஸ் கௌஷிக், நான் அந்த क्वेश्चन ஆன்சர் பண்றேன், கடைசியா கேளுங்க. சயின்ஸ் சோஷியல் எப்படி இந்த 2 டேஸ்ல படிக்கிறதுன்னு ஸ்கெட்யூல் சொல்லுங்க மேம். ஓகே, 7 o'clock செஷன்ல எல்லாருமே வாங்க. ஓகே, என்னாச்சு வர்ஷா? உங்களுக்காக தான் நான் ஸ்லோவா போயிட்டு இருந்தேன். ஓகே, எஸ் எஸ் எஸ். ஓகே, ஸோ ரே டயக்ராம்ஸ் ப்ராப்பரா வந்து வரையணும். அண்ட் நெக்ஸ்ட், வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த இமேஜ்? இமேஜ் வந்து உனக்கு பாரு, ரியல் இமேஜ், இன்வெர்டட் இமேஜ் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ். சரியா? ரியல் இமேஜ், இன்வெர்டட் இமேஜ் அண்ட் மேக்னிஃபைடு இமேஜ். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, மேக்னிஃபிகேஷன்னா என்ன? ஓகே, எஸ். ஸோ பசங்களா, ஐ திங்க் திஸ் ஸ்பீட் இஸ் எனஃப்ல. நான் ரொம்ப ஸ்பீடாகவும் போல, நான் வந்து ரொம்பவும் ஸ்லோவா போல. ஓகே, ஐ திங்க் திஸ் ஸ்பீட் இஸ் எனஃப். இந்த ஸ்பீட்லயே போலாம்ல? நீங்களே சொல்லுங்க, நான் நீங்க சொல்லதை வச்சு தான் கேட்கிறேன். ஓகே, ஸோ மேக்னிஃபிகேஷன்னா என்ன? மேக்னிஃபிகேஷன்னா it can be defined as the ratio of height of the image to the height of the object. என்னது? height of the image divided by height of the object, which is equal to minus v by u. இதான் நம்ம மேக்னிஃபிகேஷன் சொல்றேன். சரியா? இதான் நான் மேக்னிஃபிகேஷன் சொல்றேன். கிளியரா? ஸோ ரியல் இமேஜ்னா என்ன? எப்படி கண்டுபிடிப்ப? மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ எனக்கு நெகட்டிவ் சைனா இருந்தா அது என்னது? ரியல் இமேஜ். மேக்னிஃபிகேஷனோட வேல்யூ எனக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா தட் இஸ் வர்ச்சுவல் இமேஜ். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन, write the spherical mirror formula and explain the meaning of each symbol. mirror formulaவோட mirror formula என்னன்னு கேக்குறாங்க. 1 by f is equal to 1 by u plus 1 by v. அண்ட் இதுல ஒவ்வொரு சிம்பிளோட மீனிங் கேக்குறாங்க. f is focal length, u is object distance, v is image distance. சரியா? கிளியரா? I think it is clear. ஓகே, வர்ஷா ஆளையே காணோம். Next question, explain with diagrams how refraction of incident light takes place from rarer to denser medium. Okay, refraction எப்படி நடக்கும்? ஒரு ray of light வந்து வருது, rarer mediumல இருந்து denser medium போறப்ப refraction of light எப்படி நடக்கும்? ஸோ இது வந்து நீ டயக்ராமோட என்ன பண்ணணும்? நீ வந்து ஆன்சர் பண்ணணும். ஒரு ray of light வருது, என்னது? ஓகே ஓகே, I'll go little bit slow. ஓகேயா? சரியா? ஸோ ரே ஆஃப் லைட் வருது, இது வந்து ரேரர் மீடியம், இது டென்சர் மீடியம். ஒரு ரே ஆஃப் லைட் வருது, இதான் வந்து ரெண்டு மீடியம்க்கு நடுவில் இருக்கிற சர்ஃபேஸ். சரியா? சரியா? ஸோ ரே ஆஃப் லைட் இருக்கு, அந்த ரே ஆஃப் லைட் வருது. ஸோ ரேரர் மீடியம்ல இருந்து என்ன பண்ணுது? அந்த லைட் வந்து டென்சர் மீடியம் போறப்ப, அந்த டென்சர் மீடியம்க்கு போறப்ப லைட் வந்து பெண்ட் ஆகும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? நம்ம ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ரிஃப்ராக்ஷன் சொல்றோம். ஓகே, ஸோ ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம் போறப்ப நம்மளோட ரிஃப்ராக்டட் லைட் வந்து இதான் வந்து நார்மல் அப்படின்னா, நம்மளோட ரிஃப்ராக்டட் லைட் வந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல். நார்மலை தாண்டி இப்படி போகாது, இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல். ஓகே, ரேரர் டு டென்சர் மீடியம் போறப்ப நம்மளோட ரிஃப்ராக்டட் ரே இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த நார்மல். புரியுதா? இதுவே டென்சர் டு ரேரர் மீடியம், என்னது? டென்சர் டு ரேரர் மீடியம் போறப்ப
நம்மளோட இதான் டென்சர் அண்ட் திஸ் இஸ் ரேரர். டென்சர் டு ரேரர் மீடியம் நம்ம லைட் ட்ராவல் ஆகிறப்ப இதான் நார்மல். ஸோ நம்பர் A ஆஃப் லைட் இட் வில் மூவ் away from the normal. Towards the normal கிடையாது, away from the normal. இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? refraction னு சொல்றோம். கிளியரா? I think it is clear. கிளியர்னா எஸ் மேம் கிளியர்னு போடுங்க பார்க்கலாம். எஸ் மேம் கிளியர்னு போடுங்க பார்க்கலாம். எஸ் கிளியரா? கிளியரா? இன்னைக்கு ஈவினிங் வேணா சோஷியல் எக்ஸாம் இருக்கிறவங்க சோஷியல் படிச்சுட்டு நாலுலேருந்து சயின்ஸ் படிக்க ஆரம்பிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ், எக்ஸ்பிளைன் வித் டயக்ராம்ஸ் ஹவ் ரிஃப்ராக்ஷன். அதே தான். இப்போ ரேரர் டு டென்சர் போனால் இன்சிடென்ட் லைட் எப்படி ரிஃப்ராக்டட் லைட் எப்படி போகும்னு நம்ம பார்த்தோம். இப்போ நார்மல் டு த சர்ஃபேஸ் செப்பரேட்டிங் த டூ மீடியம். ஓகே, ஸோ ரேரர் டு டென்சரோ டென்சர் டு ரேரரோ, ஆனால் நம்மளோட லைட் வந்து என்னது? டைரக்டா பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் எனக்கு என்ன ஆகுது? எனக்கு வந்து டிராவல் ஆகுது அப்படின்னா அது அப்படியே போகும், எந்த ஒரு டீவியேஷன் இல்லாம அப்படியே வந்து டிராவல் ஆகும். ஓகேயா? குட் ஈவினிங், குட் ஈவினிங். நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ வித்தவுட் எனி டீவியேஷன் எனக்கு அது அப்படியே டிராவல் ஆகும். ஓகே, ஸோ பிசிக்ஸ் இஸ் டன். ரஞ்சனா, வெரி குட், வெரி குட் ரஞ்சனா. சோஷியல் 1 மார்க் PDF. எஸ், நான் வந்து ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இப்போ எஸ் பசங்களா, லைட் லெசன் ஸ்கிப் பண்ணக்கூடாது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம கெமிஸ்ட்ரி போகலாமா இல்லை பயாலஜி போகலாமா? கெமிஸ்ட்ரி போகலாமா பயாலஜி போகலாமா? நீங்க சொல்றத பொறுத்து தான். வில் கோ ஃபார் கெமிஸ்ட்ரி ஆர் பயாலஜி? பயாலஜியா? எல்லாருமே பயோ தான் கேக்குறீங்களா? கெமிஸ்ட்ரி சில பேர் கெமிஸ்ட்ரி கேக்குறீங்க, சில பேர் பயாலஜி கேக்குறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் முடிச்சுட்டு கோ ஃபார் பயாலஜி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், why do 17Cl35 and 17Cl37 have the same chemical properties? ரெண்டுத்துலயுமே வந்து எனக்கு மாஸ் நம்பர் சேஞ்ச் ஆயிருக்கு, அட்டாமிக் நம்பர் சேமா இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏன் சேமா இருக்கு? ஸோ இந்த ரெண்டு ஆட்டம்ஸை நான் என்ன சொல்லுவேன்? The atoms having the same atomic number but different mass number. அதை நான் என்ன சொல்லுவேன்? I call this as isotopes. ஓகே, ஸோ இங்க பார்த்தனா உனக்கு எலக்ட்ரான் நம்பர் உனக்கு சேமா தான் இருக்கும். ஓகே, அதான் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேமா தான் இருக்கு. ஸோ எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் சேமா இருக்கிறதுனால எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் தான் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இந்த ரெண்டுத்துலையுமே எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் சேமா இருக்கிறதுனால ரெண்டுத்துலையுமே எலக்ட்ரானிக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சேம். என்னது? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சேம். பயாலஜி போலாம், இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் முடிச்சதுக்கு அப்புறம் வில் கோ ஃபார் பயாலஜி அண்ட் வில் கம் பேக். சரியா? ஓகே, ஸோ இங்க எலக்ட்ரானிக் அரேஞ்ச்மெண்ட் ரெண்டுத்துலையுமே சேமா இருக்கிறதுனால they have same chemical properties. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் question, what are nucleons? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் கீவேர்ட்ஸ்லாம் சொல்றேன். இந்த கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ஈஸி. நியூக்ளியான்ஸ்னா என்ன? நியூக்ளியஸ்க்குள்ள இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ட்ஸ். என்னது? நியூக்ளியஸ் உள்ள இருக்கிற கான்ஸ்டிடியூவன்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நியூக்ளியஸ்ல உனக்கு என்னென்ன இருக்கும்? புரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ the protons and neutrons collectively found in the nucleus, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாஸ்பரஸோட அட்டாமிக் நம்பர் இஸ் 15, மாஸ் நம்பர் வந்து 31. ஸோ மாஸ் நம்பர் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் protons plus number of neutrons. ஓகே,
So இங்க 15 plus 16 is equal to 31. So அதுதான் என்னது உனக்கு நியூக்ளியான்ஸ்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே. Next question. Postulates of Bohr's atomic model. பசங்களா தியரி question இத விட்றாதீங்க. இதெல்லாம் ஸ்கோரிங்கா உனக்கு வரும். ஓகே. So main postulates of Bohr's atomic model என்ன? ஓகே. So என்னென்ன postulates? ஓகே. நல்லா கவனிங்க. Bohr's postulate atomic modelல இருக்கிற main postulates என்ன அப்படின்னா atomsல electrons revolve around the nucleus in stationary circular path. அதை நம்ம என்ன சொல்லுவோம்? Orbits or shells னு சொல்லுவோம். என்னது? நம்ம electrons உனக்கு நியூக்ளியஸை சுத்தி ஒரு fixed stationary orbitல தான் உனக்கு வந்து revolve ஆயிட்டே இருக்கும். We call that as orbit or shell or energy level. சரியா? You finished physics ha? Okay da. Okay. இப்ப நம்ம நியூக்ளியஸை சுத்தி fixed orbitsல நம்மளோட electrons வந்து சுத்திட்டு இருக்கு. While we revolving around the nucleus in an orbit, electron neither loses nor gains energy. So electron இந்த orbitல சுத்திட்டு இருக்கா? இந்த orbitல சுத்திட்டு இருக்கிறப்ப அது எனர்ஜி லூஸும் பண்ணாது, எனர்ஜி கெயினும் பண்ணாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த எலக்ட்ரான் லோவர் எனர்ஜி லெவல்ல இருந்து ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகுது அப்படின்னா it will absorb energy. இதுவே ஹையர் எனர்ஜி லெவல்ல இருந்து லோவர் எனர்ஜி லெவலுக்கு என்னோட எலக்ட்ரான் கீழே இறங்குதுன்னா it will lose its energy. ஓகே, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட், இந்த ஆர்பிட்ஸ்லாம் நம்ம பேர் வைக்கிறோம். இந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஆர்பிட் நம்பர் இஸ் 1, நெக்ஸ்ட் 2, நெக்ஸ்ட் 3 அண்ட் நெக்ஸ்ட் 4. இல்லனா நீ எப்படி எழுதலாம்? K shell, L shell, M shell, N shell னு எழுதலாம். ஓகே, சோ இதான் மெயின் postulates of Bohr's atomic model. And என்னது? நம்ம நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கிற ஷெல் தான் it will be having the lowest energy. சரியா? ஓகே, so the orbits are associated with fixed amount of energy. ஒவ்வொரு ஆர்பிட்டுமே it will be having fixed amount of energy. Okay, clear? I think it is very clear. Next question. Okay, so atomic structureல இந்த important question மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம will go for biology. ஓகே, ஏன்னா ஒருத்தன் தான் வந்து கெமிஸ்ட்ரி கேட்டிருந்தான். ஸோ இப்போ நம்ம பயாலஜி போயிட்டு again will come for chemistry. Okay, so we'll go for animal kingdom chapter. என்னது? animal kingdom chapter போயிடலாம். Okay, we'll go for animal kingdom. First question, differentiate between flat worms and round worms. Okay, பேர்லயே நீ வந்து வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். flat worms வந்து உனக்கு flat-ஆ இருக்கும் and round worms உன்னோட அதோட பாடி வந்து ரவுண்டா இருக்கும். அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். flat worms எந்த ஃபைலம்ல இருக்கிற ஆர்கானிசம்ஸை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வேர்ல்ட் எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஸ்கிப் பண்ணாம அட்லீஸ்ட் டீடைலாச்சும் படிச்சுட்டு போங்க. சரியா? ஸோ ஃபிளாட் வார்ம்ஸ் பார்த்தனா இட் பிலாங்ஸ் டு த ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். பிளாட்டிஹெல்மின்தஸ் ஃபைலம்ல தான் ஃபிளாட் வார்ம்ஸ் பார்ப்பேன். ரவுண்ட் வார்ம்ஸ் வந்து ஆஸ்கெல்மின்தஸ் ஃபைலம்ல பார்ப்பேன். ஸோ ஃபிளாட் வார்ம்ஸ்ல வந்து உனக்கு பாடி கேவிட்டி இருக்காது. ஸோ வி கால் இட் ஆஸ் ஏசிலோமேட். ஆனா நம்மளோட ரவுண்ட் வார்ம்ஸ்ல உனக்கு பாடி கேவிட்டி கம்ப்ளீட்டா இருக்காது, பட் ஒரு ஜெல்லி லைக் லேயர் இருக்கும் பாடி கேவிட்டியில. ஸோ வி கால் திஸ் ஆஸ் சூடோசீலம். ஸோ பிளாட்டிஹெல்மின்தஸ்ல உனக்கு ஏசிலோமேட் அண்ட் ஆஸ்கெல்மின்தஸ் இட் இஸ் சூடோசீலம். சரியா? அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஃபிளாட் வார்ம்ஸ் எல்லாமே எர்மோஃப்ரோடைட், அதாவது அதுல உனக்கு மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸும் இருக்கும். ஆனா ரவுண்ட் வார்ம்ஸ்ல செக்ஸஸ் வந்து செப்பரேட்டா இருக்கும். ஓகே, மேல் ஆர்கானிசம் தனியா இருக்கும், ஃபீமேல் ஆர்கானிசம்னு தனித்தனியா இருக்கும். சரியா? ஸோ நல்லா வந்து நான் உனக்கு கிளியரா சொல்லித்தரேன், நல்லா மண்டையில ஏத்திக்கோ. எக்ஸாம்பிள் ஃபார் ஃபிளாட் வார்ம் இஸ் லிவர் ஃப்ளூக் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ரவுண்ட் வார்ம் இஸ் ஆஸ்காரிஸ். கிளியரா? ஐ திங்க் இட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Flow chart of phylum Chordata. Okay, this question is very important. Okay, I think it is clear. Clear-ஆ? பயாலஜியும் புரியுதா? கொஞ்சம் மெதுவா தான் நான் போறேன் உனக்காக. ஓகே, உனக்காக நான் மெதுவா தான் போறேன்.
எஸ். ஸோ ஃபைலம் கார்டேட்டா உனக்கு ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரோகார்டேட்டா அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வெர்டிபிரேட்டா. என்னது? ப்ரோகார்டேட்டா, வெர்டிபிரேட்டா. ப்ரோகார்டேட்டால உனக்கு ரெண்டு சப்ஃபைலம் இருக்கு. யூசின்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, U for யூரோகார்டேட்டா and C for cephalochordata. என்னது? ப்ரோகார்டேட்டா, அப்புறம் ப்ரோகார்டேட்டா, வெர்டிபிரேட்டா. ப்ரோகார்டேட்டால சப்ஃபைலம் வந்து UC, அதாவது யூரோகார்டேட்டா, cephalochordata. அண்ட் இதுல உனக்கு கிளாஸஸ். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? CPA ராம்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதெல்லாம் தான் கிளாஸஸ் ஆஃப் வெர்டிபிரேட்டா. இதான் என்னது? கிளாஸஸ் ஆஃப் வெர்டிபிரேட்டா. CPA ராம். என்னது? CPA ராம். C for cyclostomata, P for pisces, A for amphibia, R for reptilia, A for aves and M for mammalia. சரியா? கிளியராடா பசங்களா? 8th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி நம்ம மேரத்தான் செஷன் நேத்து முடிச்சாச்சு. நம்ம சேனல்ல உனக்கு லைவ் செக்ஷன்ல அந்த வீடியோ இருக்கும். ஸோ அதை போய் பாருங்க. சரியா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? CPA ராம்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ புரிஞ்சுச்சா? இது எனக்கு தெரிஞ்சு கிளியர்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். கமெண்ட் ஆன் தி அக்வாட்டிக் அண்ட் டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்ஸ் ஆஃப் ஆம்பிபியன். ஓகே, நம்ம ஆம்பிபியன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தவளை இருக்கு பாத்தியா, அது தண்ணிலையும் வாழும் தரையிலையும் வாழும். ஓகே, தண்ணியில வாழ்றதுக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அண்ட் தரையில வாழ்றதுக்கு அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அக்வாட்டிக் ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதோட ஸ்கின் வந்து மாய்ஸ்டா இருக்கும், மியூக்கஸ் கிளான்ஸ் அதுல இருக்கும். அண்ட் தண்ணியில வாழணும்னா அது வந்து ரெஸ்பிரேஷன் எப்படி பண்ணும்? ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ கில்ஸ். இதான் அக்வாட்டிக் ஹேபிட்ஸ். இப்போ தரையில வாழணும்னா சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும்ல. ஸோ டெரெஸ்ட்ரியல் ஹேபிட்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா லாங் ஹைண்ட் லிம்ஸ் ஃபார் ஜம்பிங். ஓகே, நல்லா ஜம்ப் பண்ணி போறதுக்கு இதுக்கு நல்லா ஹைண்ட் லிம் பெருசா இருக்கும். அண்ட் அதே மாதிரி தரையில வந்து லேண்ட்ல ரெஸ்பிரேஷன் பண்றதுக்கு ரெஸ்பிரேஷன் இஸ் த்ரூ லங்ஸ். சரியா? நம்ம இப்ப டெரெஸ்ட்ரியல் ஆர்கானிசம்ஸ்லாம் லங்ஸ் மூலமா தானே நம்ம ரெஸ்பயர் பண்றோம். அதே மாதிரி நம்ம ஆம்பிபியன்ஸ்க்கும் லங்ஸ் இருக்கு ரெஸ்பயர் பண்றதுக்கு. கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? Give an account of phylum Arthropoda. ஆர்த்ரோபோடானா என்ன? இன்செக்ட்ஸ் இருக்கிற ஃபைலம். இந்த இன்செக்ட்ஸ் இருக்கிற ஃபைலமை பத்தி எழுதுங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ ஃபைலம் ஆர்த்ரோபோடா தான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஃபைலம். ஓகே, ஸோ நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நல்லா படிங்க. ஓகே, எஸ். ஓகே, ஸோ ஃபைலம் நான் ஃப்ராக் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, ஆம்பிபியன்ஸ் நான் சொல்றேன். சரியா? ஓகே, so phylum arthropoda largest phylum and they are bilaterally symmetrical. Okay, so அதோட பாடியை நீ வந்து ரெண்டா பிரிச்சு அப்படின்னா சென்ட்ரல் ஆக்சஸ்ல பிரிச்சுனா ரெண்டு சைடுமே உனக்கு சிமெட்ரிக்கலா இருக்கும். ஸோ பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் 3 ஜெர்ம் லேயர் இருக்கும். அண்ட் சீலோமேட் பாடி கேவிட்டி ட்ரூ சீலம் இருக்கும். அண்ட் பாடி வந்து ஹெட், தொராக்ஸ், அப்டமன் சொல்லிட்டு 3ஆ பிரிச்சிருக்கும். அண்ட் பாடி கேவிட்டி இஸ் ஃபில்டு வித் ஈமோலிம்ஃப். என்னது? பாடி கேவிட்டி வந்து பிளட்டால ஃபில் ஆயிருக்கும். அண்ட் அதே மாதிரி பிளட் வந்து பிளட் வெசல், நம்ம உடம்புல ஆர்ட்ரி, வெயின்னு சொல்லிட்டு பிளட் வெசல் இருக்கு. ஆனா இங்க வந்து பிளட் வெசல்ல உனக்கு பிளட் ஃப்ளோ ஆகாது. ஸோ த பிளட் டஸ் நாட் ஃப்ளோ இன் பிளட் வெசல் அண்ட் சர்க்குலேட்ஸ் த்ரூ அவுட் த பாடி. ஸோ திஸ் இஸ் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். சரியா? கிளியரா? எஸ். ஓகே, ஐ திங்க் இட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட், ஸோ உனக்கு வந்து இது வந்து 3-4 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா நீ வந்து ஒரு 5 or 6 பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஓகே, இதே டீடைல்ல கேட்டாங்கன்னா நீ ஒரு 7 or 8 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஓகே, லார்ஜஸ்ட் ஃபைலம், பைலேட்ரல் சிமெட்ரிக்கல், பாடி டிவிஷன், ஹீமோலிம்ஃப் அண்ட் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட், எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின் மெட்டீரியல். அண்ட் அதே மாதிரி எக்ஸோஸ்கெலிட்டன் ஒரு குறிப்பிட்ட நேரம் தவிர்த்து கொஞ்ச நாள் நேரம் கழிச்சு எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து உதுருமா, அந்த ப்ராசஸ் தான் நம்ம மவுல்டிங்னு சொல்லுவோம். அண்ட் ரெஸ்பிரேஷன் எது மூலமா அப்படின்னு பார்த்தோன்னா பாடி சர்ஃபேஸ், கில்ஸ் ஆர் ட்ரெக்கியா. அண்ட் எக்ஸ்கிரீஷன் எது மூலமா அப்படின்னு பார்த்தோன்னா மால்ஃபீஜியன் டிபியூல்ஸ் ஆர் கிரீன் கிளான்ஸ். செக்ஸஸ் உனக்கு செப்பரேட்டா இருக்கும். எக்ஸாம்பிள் ப்ரான், கிராப், ஸ்பைடர். ஓகே மேம், எனக்கு இத்தனை பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க முடியல, அட்லீஸ்ட் நீ ஒரு 6-7 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. 6-7 பாயிண்ட் உன்னால ரீகால் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூடிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன்னால ஒரு 6 or 7 பாயிண்ட்ஸ் ரீகால் பண்ண முடியுதா?
largest phylum, bilateral symmetrical, triploblastic, body division, sexes separate, அப்புறம் என்னது molting, அது exoskeleton is chitin, and அதே மாதிரி hemolymphala இருக்கு, எக்ஸாம்பிள் எழுது. அவ்வளவுதான், ஒரு 5-6 points, அவ்வளவுதான். Okay, so animal kingdom is done. Next we'll go for organization of tissues. என்னது organization of tissues. Why should gametes be produced by meiosis during sexual reproduction? Sexual reproduction அப்ப உனக்கு gametes வந்து meiosis மூலமா ஏன் வந்து produce ஆகணும்? என்னது gametes வந்து meiosis மூலமா ஏன் வந்து gametes produce ஆகணும்? So meiosis-னா என்ன? Reductional division. For example, எனக்கு 46 chromosomes வந்து ஒரு செல்லுல இருக்குன்னா, ஓகே, meiotic division நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு அதுல 23 தான் இருக்கும். ஓகே, அப்படியே half-ஆ reduce ஆகும். என்னது அப்படியே half-ஆ reduce ஆகும் at the end of the division. சரியா? The constant number of chromosomes in a given species is maintained by meiotic division. So normal cellsல உனக்கு வந்து haploid cell number of chromosomes இருக்குன்னா, நம்மளோட sex cellsல gamete cellsல மட்டும் உனக்கு normal cellsல உனக்கு diploid number of chromosomes இருக்குன்னா, haploid cellsல உனக்கு gamete cellsல haploid number of chromosomes தான் இருக்கணும். So அது எதனால அப்படினு பார்த்தா meiosis division மூலமா நம்ம அத மெயின்டெய்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம். கிளியரா? So genetic variation is produced. அதே மாதிரி சில நேரங்கள்ல அம்மா அப்பா கேரக்டர்ஸ் எல்லாமே உனக்கு அப்படியே குழந்தைகளுக்கு வராது, சில வேரியேஷன்ஸ் நடக்கும். அதுவுமே வந்து இந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் வந்து நல்லா ஃபியூஸ் ஆகிறதுனால தான் அது மியோசிஸ்ல தான் நடக்கும். சரியா? So genetic variation is also possible due to meiosis. Clear-ஆ? I think it is very clear. Next question போயிடலாமா? Differences between mitosis and meiosis. Very important question. என்னது mitosis and meiosis-க்கு உண்டான வித்தியாசம். Science formula sheet நான் கொடுக்கிறேன். Don't worry. Okay? So mitosis, equational division, for example, haploid number of cells இருக்குன்னா, அந்த டிவிஷனுக்கு அப்புறமே அந்த செல்ஸ் வந்து haploid number தான் இருக்கும். அதான் வந்து நம்ம மைட்டோசிஸ்னு சொல்லுவோம். So it occurs in somatic cells. Normal cellல உனக்கு இந்த மைட்டோசிஸ் நடக்கும். ஆனா மியோசிஸ்ல நான் என்ன சொன்னேன்? அதுல வந்து உனக்கு டிப்ளாய்ட்ல இருந்து உனக்கு ஹாப்ளாய்டா மாறும். எக்ஸாக்ட்டா half the number of chromosomes தான் வரும். இது எந்த செல்ல நடக்கும்னு பார்த்தனா ரீப்ரொடக்டிவ் செல்ஸ்ல இங்க நடக்கும். சரியா? கிளியரா? நெக்ஸ்ட் வந்து மைட்டோசிஸ். இங்க வந்து ஜஸ்ட் செல்ஸ் டிவைட் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகே, மத்தபடி இங்க குரோமோசோம் நம்பர் கம்மி ஆகலாம், ஆகவே ஆகாது. சோ இந்த டிவிஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தனா it involves in growth and occurs continuously throughout life. இது லைஃப் ஃபுல்லா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, நீ வளர்ற அப்படின்னா ஏன்னா மைட்டோசிஸ் ப்ராசஸ் மூலமா தான் உனக்கு செல்ஸ்லாம் வந்து க்ரோ ஆகுது. இது வந்து கேமெட் ஃபார்மேஷன். இது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ்ல மட்டும் தான் உனக்கு இந்த டிவிஷன் நடக்கும். இங்க வந்து ஒரே ஒரு டிவிஷன் தான் நடக்கும், இங்க உனக்கு 2 டிவிஷன் நடக்கணும். இங்க 2 டிப்ளாய்ட் செல்ஸ் ஆர் ஃபார்ம். என்னது? எனக்கு ஒரு இங்க ஒரு மைட்டோசிஸ் நடந்தா எனக்கு 2 டாட்டர் செல் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா இங்க ஒரு மியோசிஸ் நடந்தா எனக்கு 4 ஹாப்ளாய்ட் டாட்டர் செல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்க குரோமோசோம் நம்பர் பேரண்ட் செல்லையும் டாட்டர் செல்லையும் உனக்கு சேம் தான். ஆனா இங்க பேரண்ட் செல்ல 2n டாட்டர் செல்ல it will be only n. சரியா? அண்ட் நெக்ஸ்ட் இங்க டாட்டர் செல்ஸ் எல்லாமே எனக்கு ஐடென்டிக்கலா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஆனா இங்க டாட்டர் செல்ஸ் எனக்கு ஐடென்டிக்கலா இருக்காது. ஓகே, so this question is very important. So பசங்களா புரிஞ்சிச்சுனா yes ma'am clear-னு போடுங்க பார்க்கலாம். Yes ma'am it is clear-னு போடுங்க, அப்பதான் we'll go for the next question. அப்பதான் அடுத்த question போக முடியும். We'll go for the next question. Okay, very good, very good. Next question போயிடலாமா? Next வந்து plant physiology. So okay, இது 8th class இல்ல, இது 9th standard session. This is for 9th standard பசங்க. Okay,
next chapter போயிடலாம். Next is plant physiology. Okay, first question. This chapter is very easy da. Okay, nastic movement na enna, tropism na enna, அந்த மாதிரி 2 marksல உனக்கு சில question வரலாம். And phototrophism and photonasty, what is the difference between them? Okay, நல்லா கவனிங்க. phototrophismல for example லைட் இந்த சைடு இருந்து வருதுன்னா செடி இங்க இருக்குன்னு வச்சுக்கோயேன், அந்த லைட்டை நோக்கி தான் இந்த செடி வந்து வளர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து phototrophism. Okay, unidirectional movement of a plant part to light stimulus. Okay, light the stimulus, and the stimulus response பண்ணி இந்த plant part வந்து அந்த directionல move ஆகுது. அதுதான் நான் என்ன சொல்றேன், phototrophism னு சொல்றேன். Okay, example, growth of a shoot in the direction of light. Okay, it is growth dependent. Okay, இது என்னது, it is growth dependent. அதுவே photonasty னா என்ன, இங்க non directional movement of a plant part. Okay, லைட் ஸ்டிமுலஸ் இங்க வருது, பட் ஆனா அந்த ஸ்டிமுலஸ் டைரக்ஷன்ல தான் என்னோட பிளான்ட் பார்ட் மூவ் ஆகும்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ லைட் ஸ்டிமுலஸ்க்கு நம்ம பிளான்ட் பார்ட் வந்து ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது அப்படின்னா தட் இஸ் ஃபோட்டோனாஸ்டி. ஓகே, இட் இஸ் growth independent. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ளவர் வந்து ஜஸ்ட் காலையில மார்னிங் லைட்ல அது வந்து ப்ளூம் ஆகும் அண்ட் ஈவினிங்ல வந்து அது வந்து க்ளோஸ் ஆகும். ஜஸ்ட் அந்த லைட்டுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதான் ஃபோட்டோனாஸ்டி. பட் அந்த லைட் எந்த சைட்ல வருதோ அந்த சைட்ல அது வந்து க்ரோ ஆகுதுன்னா தட் இஸ் ஃபோட்டோட்ராபிசம். நெக்ஸ்ட் क्वेश्चन, டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? நம்மளுக்கு எப்படி வேர்க்குதோ அதே மாதிரி பிளான்ட்ஸ்ல இருந்துமே வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா ஃபார்ம் ஆகி போகும். தேர் வில் பி லாஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர். ஸோ த லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஃப்ரம் த லீஃப் ஆஃப் த பிளான்ட், அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். நெக்ஸ்ட் क्वेश्चन, explain the movement seen in pneumatophores of Avicennia. என்னது, அவிசெனியால உனக்கு pneumatophores-ஓட மூவ்மெண்ட்டை பத்தி கேக்குறாங்க. ஸோ இங்க பார்த்தனா pneumatophores of Avicennia is negatively geotrophic roots. அதாவது யூஸ்வலா ஒரு செடி, ஒரு மரமோ செடியோ அதோட ரூட்ஸ் வந்து எப்படி வளரும், எல்லாமே உனக்கு கிராவிட்டியை நோக்கி கீழ் நோக்கி தான் வளரும் இல்லையா, கிராவிட்டியை நோக்கி கீழ் நோக்கி தான் வளரும். ஸோ அதெல்லாம் என்னது, பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் ரூட்ஸ், அதாவது கிராவிட்டியை நோக்கி அது வளருது. ஸோ பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். ஆனா நம்மளோட அவிசேனியா இந்த பிளான்ட்ல மட்டும் நம்மளோட ரூட்ஸ்லாம் எப்படி வளருமா, உனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இப்படி இப்படி வளர்ந்துருக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் ரூட்ஸ். என்னது, தீஸ் ரூட்ஸ் டர்ன் 180 டிகிரி அப்ரைட் ஃபார் ரெஸ்பிரேஷன். எதுக்கு, ஏன்னா இந்த ரூட்ஸ்க்கு வந்து ஆக்சிஜன் தேவைனால எல்லாமே என்ன பண்ணும், எல்லாமே கிரவுண்டுக்கு மேல ஆப்போசிட் டைரக்ஷன்ல வளரும். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन, குளோரோஃபில்னா என்ன? ஓகே, சோ குளோரோஃபில்னா என்ன, லீவ்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கிற கிரீன் பிக்மெண்ட் தான் நம்ம என்ன சொல்லுவோம், we call it as chlorophyll. சோ இலை வந்து எதனால கிரீனா இருக்கு அப்படின்னு பார்த்தனா குளோரோஃபில் அப்படின்ற பிக்மெண்ட் வந்து அதுல இருக்கிறதுனால தான். சரியா? புக்கிங் क्वेश्चन தான். எஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन, சோ இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் எதுக்கு இருக்குன்னு பார்த்தனா இது வந்து போட்டோசிந்தசிஸ், குளுக்கோஸ் ப்ரிப்பேர், அது சாப்பாடு செய்யறதுக்கான ப்ராசஸ்க்கு இந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन, டிஃபரன்ஷியேட் பிட்வீன் ட்ராபிக் அண்ட் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். ட்ராபிக் மூமெண்ட்ஸ் நான் என்ன சொன்னேன், நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் என்ன சொன்னேன், ட்ராபிக் மூமெண்ட்ஸ் வந்து யூனிடைரக்ஷனல் மூமெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலஸ். ஸ்டிமுலஸ் கொடுக்குறாங்க, அந்த ஸ்டிமுலஸ்க்கு டைரக்ஷன்ல உனக்கு ஒரு மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா தட் இஸ் ட்ராபிக் மூவ்மெண்ட். இதுவே ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கு, ஆனா அந்த ஸ்டிமுலஸ் டைரக்ஷன் எனக்கு ரெஸ்பான்ஸ் வருமானு இல்ல, ஆனா அந்த ஸ்டிமுலஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னா ஐ கால் இட் அஸ் நாஸ்டிக் மூவ்மெண்ட். ட்ராபிக் மூவ்மெண்ட் எல்லாமே growth dependent மூவ்மெண்ட்ஸ், ஆனா நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே growth independent மூவ்மெண்ட்ஸ். ஓகே, இங்க வந்து மோஸ்டா மூவ்மெண்ட் எல்லாமே பெர்மனன்ட் தான், பட் இங்க வந்து நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் ஆர் டெம்பரரி அண்ட் ரிவர்சிபிள். ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட்ஸ், ஆனா நாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ் ஃபவுண்ட் இன் அ வெரி ஃபியூ ஸ்பெஷலைஸ்டு பிளான்ட்ஸ். ட்ராபிக் மூவ்மெண்ட்ஸ் இஸ் நாஸ்டிக் மூவ்மெண்ட்னா அதான்டா, இப்ப தொட்டாச்சிலிங்கி பிளான்ட் இருக்கு பாத்தியா,
அது தொட்ட உடனே என்ன ஆகும், ஸ்டிமுலஸ் கொடுக்குற அந்த பிளான்ட் வந்து டக்குன்னு அதோட லீவ்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். நீ கொடுக்குற நீ எந்த சைடில் கை வைக்கிறியோ அந்த சைடு வந்து மூவ் ஆகணும்னு அவசியம் இல்லை. அது ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுது, அந்த தொடுதலுக்கு அந்த டச்சுக்கு அது ரெஸ்பாண்ட் பண்ணுது இல்லையா, அதான் நாஸ்டிக் மூமெண்ட். ஓகே. அண்ட் ட்ராபிக் மூமெண்ட் வந்து உனக்கு ரொம்ப ஸ்லோவா நடக்கும். பட் நாஸ்டிக் மூமெண்ட் இஸ் வெரி இம்மீடியட் இன் ஆக்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. How will you differentiate different type of transpiration? Very important question. 3 விதமா transpiration நடக்கும். Transpiration loss of water. ஸ்டொமேட்டா மூலமா நடந்துச்சுன்னா அப்படின்னா அது ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். இல்ல எனக்கு கியூட்டிக்கல் லேயர் மூலமா நடக்குதுன்னா that is cuticular transpiration. இல்ல சில ஸ்டெம்ல, சில ட்ரீயோட ஸ்டெம்ல சில ஓப்பனிங்ஸ் இருக்கும் ஃபார் கெட்டிங் ஆக்சிஜன், அதுதான் நம்ம லென்டிசெல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த லென்டிசெல்ஸ் மூலமா உனக்கு வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா தட் இஸ் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். ஸ்டொமேட்டானா என்னன்னு கொடுத்திருக்காங்க, டைனி போர்ஸ் ஆன் லீவ்ஸ். கியூட்டிக்கல்னா அவுட்டர் கவரிங் ஆஃப் எபிடர்மிஸ். அண்ட் லென்டிகுலர் லென்டிசெல்ஸ்னா என்ன, டைனி ஓப்பனிங்ஸ் ஃப்ரம் த பார்க்ஸ் ஆஃப் த ஸ்டெம். ஸோ யூஸ்வலா 90% டிரான்ஸ்பிரேஷன் உனக்கு ஸ்டொமேட்டா மூலமா தான் நடக்கும். வாட்டர் லாஸ் உனக்கு ஸ்டொமேட்டா மூலமா தான் நடக்கும். ஓகே. வெரி லிட்டில் பார்ட் டேக்ஸ் பிளேஸ் பை கியூட்டிகுலர். அண்ட் அதே மாதிரி லென்டிகுலர் மூலமா வாட்டர் லாஸ் கொஞ்சம் கம்மியா தான் நடக்கும். சரியா? ஓகே. So we are done with plant physiology. We are done with plant physiology. Next வந்து organ system in animals. So done and dusted னு போடுங்க பார்க்கலாம். Plant physiology is done and dusted. Next வந்து organ system in animals. Yes, கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம். Epidermis na outer covering of plant part. Yes. Okay. So first question, what is micturition? Protrude அப்படினா வெளியில முளைச்சு வருது அப்படின்னு அர்த்தம். சரியா? micturationனா என்ன? micturationனா urination அர்த்தம். ஓகே. So urethral sphincter தான் இந்த urethraவை close and open வச்சிருக்கும். ஓகே. urethral sphincter தான் இந்த micturation timeல close ஆகும், open ஆகும். கிளியரா? next question, structure of nephron. என்னது nephronனா என்ன? This is the functional unit of kidney. Okay, functional unit of kidney. Very very important. இந்த structure நல்லா வந்து practice பண்ணிக்கோங்க. Okay, நல்லா வந்து practice பண்ணிக்கோங்க. Okay, so இந்த structure is very very important. அங்க உனக்கு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் வரைய சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு நெஃப்ரான்லையுமே ரீனல் கார்பியூசிக்கல் ஒரு மால்பீஜியம் கார்பியூசிக்கல் ரீனல் டிபியூல் இருக்கும். ஓகே. ஸோ எனக்காக என்ன பண்ணுங்க மேம், நான் இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஐ வில் பிராக்டிஸ் த டயக்ராம்ஸ்னு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு போடுங்க பார்க்கலாம். ஏன்னா பயாலஜில டயக்ராம் இம்பார்ட்டண்டா, ஐ வில் பிராக்டிஸ் டயக்ராம்னு போடுங்க. I will practice diagram போடுங்க. Yes, diagram is needed. எப்ப நீ diagram போடுறியோ கண்டிப்பா உனக்கு அதுல மார்க்ஸ் வரும். சரியா? Okay. So, renal corpuscle you have cup shaped structure called Bowman's capsule. அதுல உனக்கு bunch of capillaries like glomerulus இருக்கும். சரியா? And அந்த Bowman's capsule இருந்து உனக்கு கீழ ஒரு Henle's loop structure இருக்கும். இது வந்து proximal convoluted tubule, இது distal convoluted tubule, அப்புறம் hairpin loop இருக்கும், loop of Henle. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா, அப்புறம் இங்க பக்கத்துல ஒரு கலெக்டிங் டக்ட் இருக்கும். ஸோ டயக்ராம் நீங்க பிராக்டிஸ் பண்ணா நல்லாவே வந்து உனக்கு புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், alimentary canal of man. ஓகே, alimentary canal of man அதாவது உன்னோட ஃபுல் டைஜஸ்டிவ் சிஸ்டமை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லா பார்ட்ஸுமே வந்து உனக்கு கரெக்டா நீ மார்க் பண்ணி என்ன பண்ணணும், எழுதணும். அப்பதான் உனக்கு மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் alimentary canalனா என்ன? மஸ்குலர் காயிலி டியூபுலர் ஸ்ட்ரக்சர். என்னென்ன இருக்கும்? மவுத், வாய்,
அப்புறம் இந்த ஏரியா பக்கல் கேவிட்டி, அப்புறம் இங்க pharynx, esophagus, stomach, small intestine, large intestine and anus. ஓகே, ஃபுட் எப்படி வெளியில இருந்து உள்ள போகி நல்லா டைஜஸ்ட் ஆகி வேஸ்ட் ஃபுட் வெளியில வருது. இதுதான் அலிமெண்ட்ரி கனால்ல சொல்ல போறோம். ஸோ மவுத் என்ன பண்ணும், பக்கல் கேவிட்டி என்ன பண்ணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பார்ட்டையும் பத்தி நீ வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்பதான் உனக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ மவுத் லீட்ஸ் இன்டு பக்கல் கேவிட்டி. ஓகே, மவுத் இஸ் பவுண்ட் பை லிப்ஸ். மவுத்தை சுத்தி உனக்கு லிப்ஸ் இருக்கு பாத்தியா? ஓகே, ஸோ த பக்கல் கேவிட்டி தான் பக்கல் கேவிட்டி. Buccal cavity is bound above by palate, below by throat and on the side by jaws. Okay, buccal cavity மேல palate, கீழ வந்து என்னது, கீழ வந்து throat and sideல உனக்கு jaw இருக்கு. இந்த jawல உனக்கு teeth இருக்கும். Teeth எதுக்கு இருக்கும்? Teeth are hard structures for holding, cutting, grinding and crushing the food. சாப்பாடை நல்லா கிரைண்ட் பண்ணி crush பண்றதுக்கு தான் நம்மளோட teeth இருக்கு இல்லையா? So next tongue எதுக்கு? Tongue is a muscular organ. அதுதான் சலைவாவோட மிக்ஸ் பண்ணதுக்கு நம்ம டங்க் இருக்கு. ஓகே, ஸோ அந்த நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் க்ரஷ் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபுட்டை தான் we call it as bolus. ஓகே, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், போலஸ்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆகுது. ஓகே, டயக்ராம்ல பார்ட்ஸ் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. ஸோ 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கடா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன, pharynx. So pharynx இங்க இருக்குது. Pharynx is the membrane lined cavity which serves as a pathway for the movement of food. மவுத்ல இருந்து ஈசோஃபேகஸ்க்கு ஃபுட் போற வழி ட்ராக்ட் தான் pharynx னு சொல்றோம். ஈசோஃபேகஸ் தான் ஃபுட் பைப். இங்க இருந்து pharynxல இருந்து உனக்கு ஸ்டமக்குக்கு எடுத்துட்டு போற ஃபுட் எடுத்துட்டு போற பைப்பை தான் நம்ம ஈசோஃபேகஸ்னு சொல்வோம். நெக்ஸ்ட் ஸ்டொமக். ஸ்டொமக்ல இட் இஸ் a J-shaped muscular organ. ஓகே, நம்ம ஃபுட் பைப்புக்கு கீழே நம்மளோட ஸ்டொமக் வந்து இருக்கு. போறேன் நான் இன்னும் வந்து கெமிஸ்ட்ரிக்கு போல, ஒரே ஒரு சாப்டர் தான் பார்த்துருக்கோம், முடிச்சோடனே போலாம். ஓகே, ஸோ ஸ்டமக்ல வந்து உனக்கு கேஸ்ட்ரிக் கிளாண்ட் இருக்கும். அது வந்து சில ஜூசஸ் வந்து செக்ரேட் பண்ணும், கேஸ்ட்ரிக் ஜூஸ் செக்ரேட் பண்ணும். அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் தான் டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ஹைலி அசிடிக்னு சொல்றாங்க. அதுல என்னென்ன என்சைம் இருக்கும், ரெனின் அண்ட் பெப்சின். இந்த ஜூஸ் வந்து ஃபுட்ல ஆக்ட் ஆகி டைஜஸ்ட் ஆகி உனக்கு அந்த ஃபுட்டை நம்ம என்ன சொல்றோம், கைம்னு சொல்றோம். இப்போ இந்த கைம் வந்து ஸ்டொமக்ல இருந்து உனக்கு எங்க போதான், இது வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போதான். ஸோ ஸ்டமக்கோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ ஸ்டமக்ல இருந்து இன்டெஸ்டைன் வந்தோடனே இன்னும் ஃபர்தரா டைஜஸ்ட் ஆகணும் ஃபுட்டு. ஓகே, இதான் லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால். ஓகே, டியோடினம், ஜெஜுனம், ஈலியம்னு இருக்கும். ஒவ்வொரு பார்ட்லயும் என்னென்ன நடக்குதுன்னு நீ வந்து சொல்லணும். ஸோ டியோடினம்ல தான் உனக்கு வந்து பைல் டக்ட் வரும், அதுல இருந்து பைல் ஜூஸ் வரும். அது இந்த ஃபுட்ல ஆக்ட் ஆகி ப்ரோட்டீன்ஸ்லாம் டைஜஸ்ட் ஆகும். அண்ட் பேன்கிரியாட்டிக் ஜூஸ்ல இருந்து பேன்கிரியாட்டிக் டக்ட்ல இருந்து பேன்கிரியாட்டிக் ஜூஸ் வரும். நெக்ஸ்ட் ஜெஜுனம்ல மிடில் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஈலியம். இப்போ இங்க வந்து லோவர் பார்ட் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். இதுதான் ஃபுல்லா ஃபுட்டு டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த பார்ட்ல இருந்தா லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்து போகும். ஈலியம்ல தான் உனக்கு நிறைய வில்லை ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். என்னது, வில்லைன்னு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும், இந்த டைஜஸ்டட் ஃபுட் எல்லாம் அப்சார்ப் பண்ணி உடம்புல எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ணும். ஓகே, அப்ப அன்டைஜஸ்டட் ஃபுட்லாம் எங்க மேம் போகும், அது ஈலியம்ல இருந்து நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். அன்அப்சார்ப்ட் அன்டைஜஸ்டட் ஃபுட்லாம் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்தோடனே அது என்ன பண்ணும், அதுல 3 பார்ட் இருக்கு. சீக்கம்ல வந்து அன்டைஜஸ்டட் ஃபுட்லாம் வந்ததுக்கு அப்புறம் கோலான்க்கு இந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் பாஸ் ஆகிட்டு, ரெக்டம்ல இந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் ஸ்டோர் ஆகிட்டு, ஏனஸ் மூலமா இந்த அன்டைஜஸ்டட் ஃபுட் வெளியில வந்துரும். சரியா? அதுதான் அலிமெண்ட்ரி கெனாலோட எக்ஸ்பிளனேஷன். ஐ திங்க் இட் இஸ் வெரி கிளியர். எஸ் மேம், கிளியர்னு போடுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி அண்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் யூரின். ஓகே, இந்த क्वेश्चनமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ் மேம், கிளியர்னு போடுங்க பார்க்கலாம். எஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகேயா?
ஸோ பசங்களா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இது இந்த செஷன் பிடிஎஃப் எல்லாமே வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. சரியா? ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி. ஓகே, ஸோ இந்த டயக்ராமை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கிட்னி டயக்ராம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரீனல் கார்டெக்ஸ், அப்புறம் உள்ள இருக்கிறது ரீனல் மெடுல்லா. சரியா? ரீனல் பேப்பில்லா, பிரமிட்ஸ், ரீனல் காலம், ஃபைப்ரஸ் கேப்சூல், ரீனல் பெல்விஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். ஓகே, கிட்னியோட ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் கிட்னியோட ஸ்ட்ரக்சரை நீ வந்து எழுதிடலாம். பீன் ஷேப்டு ஆர்கன்ஸ். நான் ஹைலைட் பண்றதை மட்டும் எழுது. அப்புறம் அவுட்டர் டார்க் ரீஜியன் வந்து கார்டெக்ஸ்னு சொல்லுவோம். இன்னர் லைட்டர் ரீஜியனை மெடுல்லான்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இந்த ரீஜியன்ல உனக்கு என்ன இருக்கும்? உனக்கு யூரினிஃபெரஸ் டியூபியூல் ஆர் நெஃப்ரான்ஸ். இங்க தான் வந்து உனக்கு பிளட் வந்து ஃபில்டர் ஆகும். ஓகே, இந்த மெடுலால உனக்கு மல்டி டியூபுலர் கோனிக்கல் மாஸ் இருக்கும். அதுதான் நம்ம ரீனல் பிரமிட்னு சொல்லுவோம். அப்புறம் அவுட்டர் கான்கேவ் சைடுல, இன்னர் கான்கேவ் சைடு ஆஃப் கிட்னில ஒரு ஐலம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுல தான் பிளட் வெசல்ஸும் நர்வ்ஸும் வந்து என்டர் ஆகும் அண்ட் யூரின் வெளியில போகும். சரியா? இவ்வளவுதான் ஸ்ட்ரக்சரை நீ எக்ஸ்பிளைன் பண்ண போற. இப்ப ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் தி ஃபார்மேஷன் ஆஃப் யூரின். மூணு ஸ்டெப். அட்லீஸ்ட் எனக்கு உள்ள கண்டென்ட் தெரியல மேம் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிட்னியோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்டு அந்த ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மெக்கானிசம் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் யூரின்ல இந்த 3 ஸ்டெப்ஸை எழுதி வச்சுட்டு வா. அட்லீஸ்ட் அதுவே உனக்கு மார்க் கிடைக்கும். ஜிடிடின்னு எழுது. glomerular filtration, tubular reabsorption and tubular secretion. சரியா? ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸ்ல என்னென்ன நடக்க போகுது? glomerular filtrationல உனக்கு blood ஃபில்டர் ஆகி பவுமன்ஸ் கேப்சூல்ல ஃபில்டர் ஆகி எனக்கு glomerular filtrate கிடைக்குது. glomerular filtrationலாம் blood vesselsல இருந்து bloodல இருந்து எனக்கு blood ஃபில்டர் ஆகி வெளில வருது. அதான் glomerular filtrateன்னு சொல்றேன். இப்போ டியூபுலர் ரீஅப்சார்ப்ஷன், அதாவது இந்த ஃபில்ட்ரேட் டியூபியூல்ஸ்ல போறப்ப தேவையான இம்பார்ட்டன்டான மினரல்ஸ்லாம் வந்து திரும்ப ரீஅப்சார்ப் ஆயிக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபில்ட்ரேட் இந்த ப்ராக்சிமல் டியூபியூல் கன்சிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ். லைக் இந்த ஃபில்ட்ரேட்ல குளுக்கோஸ், அமினோ ஆசிட், விட்டமின்ஸ் இந்த மாதிரி எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அதெல்லாம் இந்த டியூபியூல்ல போறப்ப இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம பாடி வந்து ரீஅப்சார்ப் பண்ணிக்கும். ஓகே, அதுதான் நம்ம செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷன் சொல்றோம். இப்போ டியூபுலார் செக்ரீஷன். ஓகே, டியூபுலார் செக்ரீஷன் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தனா, இது இந்த டியூபியூல்ல நடக்கும். ஸோ அங்க பார்த்தனா H+ அயான், K+ அயான்ஸ்லாம் இந்த ஃபில்ட்ரேட்ல செக்ரீட் ஆகும். ஓகே, ஸோ இந்த அயான்ஸ்லாம் செக்ரீட் ஆகுறதுனால கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாவே இருக்கும். ஸோ இட் இஸ் ஹைப்பர்டானிக். ஸோ கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த கான்சென்ட்ரேட்டடான யூனிட் தான் உனக்கு வெளியில வந்து எஜெக்ட் ஆகுது. கிளியரா? இதுதான் 3 ப்ராசஸ் formed in the formation of urine. சரியா? I think it is clear. Next question, nutrition and health. Okay, so we are about to end biology. இதுக்கப்புறம் நம்ம chemistry கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாம். nutrition and health is very very easy chapter. Very very easy chapter. Kwashiorkor, marasmus இந்த ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசம். ஸோ பசங்களா அந்த சாப்டர் நல்லா புரிஞ்சுச்சா? டன் அண்ட் டஸ்டட்னு போடுங்க பார்க்கலாம். டன் அண்ட் டஸ்டட்னு போடுங்க பார்க்கலாம். எஸ், என்னடா? எஸ் மேம், அட்லீஸ்ட் கிளியர் நாச்சும் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन, குவாஷியார்கர் மராஸ்மஸ் குண்டான வித்தியாசம் என்ன? ஸோ குவாஷியார்கர் இந்த டிசீஸ் எதனால வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, புரோட்டீன் டெஃபிஷியன்சியா இருந்துச்சுன்னா உனக்கு குவாஷியார்கர் வரும். ஓகே, யார் இந்த டிசீஸ் எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா 1 to 5 years ஆஃப் ஏஜ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இந்த குவாஷியார்கர் வரும் புரோட்டீன் டெஃபிஷியன்சினால. மெராஸ்மஸ் பார்த்தனா உனக்கு கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன் இந்த எல்லா மாதிரி இந்த மாதிரி நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்ட் ஆச்சுன்னா உனக்கு மெராஸ்மஸ் இந்த டிசீஸ் வரும். இது யார் எஃபெக்ட் பண்ணும்? இன்ஃபேன்ட்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 1 year, 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இந்த மாதிரி டிசீஸ் வந்து வரும். என்னது? மெராஸ்மஸ் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन, மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா என்ன, மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா என்ன? வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எந்தெந்த நியூட்ரியன்ஸ் உனக்கு நிறைய அமௌண்ட்ல உன் பாடிக்கு தேவையோ அதுதான் நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லியும் நம்மளுக்கு நிறைய அமௌண்ட் ஆஃப் புரோட்டீன் தேவை, கார்போஹைட்ரேட்ஸ்லாம் தேவை. ஓகே,
அதான் மேக்ரோநியூட்ரியன்ஸ். சில நியூட்ரியன்ஸ்லாம் உங்க பாடிக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் தேவை, அதுதான் we call it as micronutrients. லைக் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் உங்க பாடிக்கு கிலோகிராம் கணக்கில் தேவையில்லை, ஜஸ்ட் 0.5 கிராம் 0.2 கிராம் அளவு தான் தேவை. ஸோ அதுதான் மைக்ரோநியூட்ரியன்ஸ். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த மினரல்ஸோட ஃபங்க்ஷன் எழுத சொல்லியிருக்காங்க. என்னது மினரல்ஸோட ஃபங்க்ஷன். ஸோ கால்சியம் உனக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, உன்னோட போன்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா we need calcium. நெக்ஸ்ட் சோடியம் எதுக்கு? ஃப்ளூயிட் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு you need sodium. அயன் எதுக்குன்னு பார்த்தனா, ஹீமோகுளோபின் ரத்த சோகையெல்லாம் உனக்கு வந்து அயன் கண்டென்ட் இல்லைன்னா உனக்கு அயன்னால தான். ஓகே. அண்ட் அயோடின் எதுக்கு இம்பார்ட்டன்ட்? தைராய்டு ஹார்மோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அயோடின் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே. 2 methods of food preservation. ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்றதுக்கு நீ என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரையிங். ஓகே. ஸோ நீ என்ன பண்ற? வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கிறதுனால தான் ஸ்பாயில் ஆகுது. ஸோ அந்த ஃபுட்ல இருந்து நீ வாட்டர் மாலிக்யூல்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன்னா அந்த ஃபுட்டு வந்து ஸ்பாயில் ஆகாது. அதான் வந்து ட்ரையிங். ஸோ தட் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இல்லாததுனால மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வளராது. நெக்ஸ்ட் என்ன? ஸ்மோக்கிங். இதுல நம்ம என்ன பண்றோம்? இந்த மீட் ஃபிஷ் எல்லாம் நல்லா வந்து ஸ்மோக்கோட எக்ஸ்போஸ் பண்ண வைக்கிறோம். ஓகே. இந்த ஸ்மோக் என்ன பண்ணும்? அந்த மீட் அண்ட் ஃபிஷ்ல இருக்கிற வாட்டர் மாலிக்யூல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அகெயின் உனக்கு இந்த ஃபுட்டு ஸ்பாயில் ஆகாது. ஏதாவது 2 மெத்தட்ஸ். வாட் ஆர் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் கன்சியூமிங் அடல்ட்ரேட்டட் ஃபுட்? அடல்ட்ரேட்டட் ஃபுட்னா என்ன? கலப்படம் பண்ணப்பட்ட சாப்பாடு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு வந்து சாப்பிட்டா உன்னோட உடம்புக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கலப்படம் பண்ணப்பட்ட பால், அது அப்புறம் நிறைய சாப்பாடுலாம் உனக்கு அடல்ட்ரேட் ஆயிருக்கு. அதை சாப்பிட்டனா யூ கெட் ஃபீவர், டயரியா, நாசியா, வாமிட்டிங், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிஸார்டர், அண்ட் கிட்னி லிவர் ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்கு, காலான் கேன்சர் வர சான்ஸ் இருக்கு, பர்த் டிஃபெக்ட்ஸ் வர சான்ஸ் இருக்கு. கிளியரா? Next question, how are vitamins useful to us? Tabulate the sources, deficiency diseases and symptoms of fat soluble vitamins. பசங்களா, இந்த question is very very important. ஒவ்வொரு விட்டமினோட சோர்ஸ், அந்த விட்டமின் எடுத்துக்கணும்னா என்ன நீ சாப்பிடணும், அந்த விட்டமின் இல்லைன்னா உனக்கு என்ன டிஸார்டர் வரும், ஸோ என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கு, இந்த டேபிளை நீ நல்லா வந்து பார்த்துக்கோ. ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ், ஃபேட் இன்சால்யூபிள் விட்டமின்ஸ் ரெண்டுத்துக்குமே நல்லா பார்த்து வச்சுக்கோ. விட்டமின் ஏ எதுக்கு நல்லது? கண்ணுக்கு நல்லது இல்லையா? ஸோ எதுல சாப்பிடலாம்? கேரட், பப்பாயா அந்த மாதிரி சாப்பிடலாம். ஓகே. ஸோ ஒழுங்கா சாப்பிடலன்னா என்னென்ன மாதிரி டிஸார்டர் வரும்? விட்டமின் டி அது எங்க இருந்து எடுப்ப? எக், லிவர், டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல இருந்து. ஓகே. இல்லைன்னா உனக்கு வந்து போன் டெஃபிஷியன்சி, போன் டிசீசஸ் வர சான்ஸ் இருக்கு. விட்டமின் இ எங்க இருந்து எடுப்ப? மில்க், வெஜிடபிள் ஆயில், ஹோல் வீட்ல இருந்து விட்டமின் இ எடுப்ப. உனக்கு ஸ்டெரிலிட்டி, விட்டமின் இ இல்லைன்னா ஸ்டெரிலிட்டி வர சான்ஸ் இருக்கு. விட்டமின் கே வந்து நல்லா கீரை வகைகள்லாம் சாப்பிட்றப்ப, கிரீன் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றப்ப உனக்கு விட்டமின் கே நம்ம உடம்புல வரும். சரியா? ஸோ நல்லா வந்து கீரை சாப்பிடுங்கன்னு ஏன் சொல்றாங்க? ஏன்னா விட்டமின் கே உனக்கு அதுல இருந்து தான் கிடைக்கும். சரியா? ஸோ லாஸ்ட் சாப்டர் இன் பயாலஜி, வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஓகே. ஸோ வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ், இதுல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு டக்குன்னு நம்ம கெமிஸ்ட்ரியில சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டு we will wind it up. வைரியோன் அண்ட் வைராய்டுக்கு உண்டான வித்தியாசம் என்ன? ஓகே. ஒரு வைரஸ் பார்ட்டிகிள், சிம்பிள் வைரஸ் பார்ட்டிகிள் தான் நான் வைரியோன்னு சொல்லுவேன். ஆனா அந்த வைரஸ் பார்ட்டிகிள்ல புரோட்டீன் கோட்டை மட்டும் எடுத்துட்ட அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த பேத்தோஜெனிக் RNA DNA தான் I call it as viroids. Okay. So virion வந்து it can live in plants, animals and human beings. Viroid வந்து it is found in plant cell and cause disease in plants. Triple antigen na என்ன? Mention the disease which can be prevented by using the antigen. Okay. Triple antigen vaccine na உனக்கு 3 டிசீஸை தடுக்கிறதுக்கு ஒரே வேக்சின் நம்ம யூஸ் பண்றோம். நான் தான் லைவ் எடுக்க போறேன். ஸோ அப்போ உனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீ வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். சரியா? ஓகே. ஸோ ட்ரிபிள் வேக்சின் இஸ் அ கம்பைன்டு வேக்சின் ஃபார் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் பாக்டீரியல் டிசீஸ். ஓகே. ஸோ 3 கைண்ட் ஆஃப் ஆன்டிஜென்ஸ் ஒரே வேக்சின்லேயே நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். அதை நம்ம டிபிடின்னு சொல்றோம். இந்த 3 டிசீஸையும் இது வந்து தடுக்கும். டிப்தீரியா,
pertussis and tetanus. சரியா? 7 o'clock liveல உங்களுக்கு இந்த சயின்ஸ் எக்ஸாம் பேப்பர் பிரசன்டேஷன் டிப்ஸ் என்னென்ன பண்ணலாம், சோஷியல் எக்ஸாம்க்கு எப்படி படிக்கலாம், இந்த 2 நாள் லீவ் எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் போன கொஸ்டின்ஸ்லாம் நான் ஆன்சர் பண்ணுவேன். சரியா? chronic disease associated with respiratory system. chronic diseaseனா ரொம்ப நாள் உடம்புல இருக்கக்கூடிய டிசீஸ். tuberculosis, whooping cough, common cold, இது எல்லாமே chronic disease associated with respiratory system. Classification of bacteria, very important. Okay, so based on the shape bacteriaவை நம்ம மூணா வந்து பிரிக்கிறோம். நல்லா ரவுண்டா இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம், காக்கை பாக்டீரியான்னு சொல்றோம். இதுவே ராட் ஷேப்டு இருக்கிற பாக்டீரியாவை பேசில்லஸ்னு சொல்றோம். கமா ஷேப்டு ஸ்பைரல் ஷேப்டு இருக்கிற பாக்டீரியாவை we call it as spirilla. So based on the shape பாக்டீரியாவை நம்ம கிளாசிஃபை பண்றோம். And role of microbes in agriculture and industries. This question is very important. Okay, இந்த கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு போங்க. அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி வந்து மைக்ரோப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பயோ ஃபர்டிலைசர்ஸ். ஓகே, ஸோ நம்மளோட பிளான்ஸால வந்து டைரக்டா நைட்ரஜனை அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ இந்த மைக்ரோப்ஸ், சாயில இருக்கிற மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும், இந்த நைட்ரஜனை நைட்ரேட்ஸா கன்வெர்ட் பண்ணி பிளான்ஸ்க்கு கொடுக்கும். ஸோ அதனால சாயில என்ரிச் பண்ணுது. ஸோ அதுதான் நம்ம பயோ ஃபர்டிலைசர்ஸ்னு சொல்றோம். ஓகே, ஸோ அதை தான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட்ரோசோமோனாஸ் ரைசோபியம் தான் இந்த வேலையை பார்க்கும். நைட்ரஜனை நைட்ரேட்ஸாக கன்வெர்ட் பண்ணி பிளான்ஸ்க்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் பயோ ஃபர்டிலைசர்ஸ். அதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸ், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ். அண்ட் அதே மாதிரி சில செடியில வந்து பூச்சிலாம் அரிக்காம இருக்கிறதுக்கு சில மைக்ரோப்ஸ் அந்த செடியில நம்ம போடலாம். இது என்ன பண்ணும், அந்த பூச்சி வந்து அரிக்காம இருக்கிறதுக்கு இந்த மைக்ரோப்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? என்ன क्वेश्चन கேக்குறீங்க? எஸ் சங்கரமூர்த்தி. எஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேசிலஸ் துரிஞ்சினஸ் வந்து ஒரு ஸ்பெசிபிக் பாக்டீரியா. அது புரோட்டீன், ஒரு சிஆர்ஐ புரோட்டீன் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த புரோட்டீன் இருக்கிறதுனால என்னது, பூச்சி வந்து அந்த செடியை அரிக்காது அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல மைக்ரோ ஆர்கானிசம் எதுக்கு யூஸ் ஆகும், இந்த மாதிரி வைன், பீர்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு நம்ம மைக்ரோப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? ஸோ கிரேப் ஃப்ரூட்ஸை ஃபெர்மெண்ட் பண்றதுக்கு we have Saccharomyces cerevisiae. அதே மாதிரி காஃபி பீன்ஸ், டீ லீவ்ஸ், டொபாக்கோ லீவ்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிற காஃபி டீலாம் எடுக்கிறதுக்கு we need some help of micro organisms. சரியா? அண்ட் அதே மாதிரி கர்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு, மில்க்ல இருந்து கர்ட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு we use lactobacillus species. ஸோ இந்த பாக்டீரியா பேரும் நீ எழுதணும். என்னது, பாக்டீரியா பேரும் எழுதினாதான் உனக்கு மார்க் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி சில ஆர்கானிக் ஆசிட், என்சைம்ஸ், விட்டமின்ஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கு சில மைக்ரோப்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரியா? ஸோ அதோட பேர்லாம் வந்து எழுதணும். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ், கடைசி கொஸ்டின். என்னது, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸ். ஃபர்ஸ்ட் வந்து பிளான்ட் வைரஸ். எந்தெந்த வைரஸ் உனக்கு பிளான்ட் இன்ஃபெக்ட் பண்ணுமோ அதான் பிளான்ட் வைரஸ். லைக் டொபாக்கோ மொசைக் வைரஸ், அதோட ஸ்ட்ரக்சர். அண்ட் நெக்ஸ்ட் அனிமல் வைரஸ். அனிமல் வைரஸ் என்ன பண்ணும், வைரஸ் தட் இன்ஃபெக்ட் அனிமல்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ். ஸோ பசங்களா ப்ராப்பரா எக்ஸாம்பிள் எழுதணும், அப்பதான் யூ கெட் மார்க்ஸ். ஓகே, அண்ட் கடைசியா பாக்டீரியோஃபேஜஸ். ஓகே, பாக்டீரியா அஃபெக்ட் பண்ற வைரஸ் தான் பாக்டீரியோஃபேஜ்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் T4 பாக்டீரியோஃபேஜ். ஓகே ஓகே, ஸோ நம்ம இப்ப கெமிஸ்ட்ரியில ஓகே, கெமிஸ்ட்ரியில சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு we will wind up the session. ஓகே, கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஒரு 3 சாப்டர் தான் இருக்கு, அதோட we will wind it up. ஓகே, so biology is done and dusted னு போடுங்க பார்க்கலாம். எஸ் பசங்களா? எஸ் 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 எஸ். Okay, so periodic classification la limitations of Mendeleev's periodic table, very important questions. என்னது, limitations of Mendeleev periodic table. proper position hydrogen க்கு கொடுக்கல,
and increasing order of atomic mass வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணல and isotopesக்கு பிளேஸ் கொடுக்கல. ஓகே, ஏதாவது 3 லிமிடேஷன்ஸ் ஆச்சும் எழுதுங்க. ஓகேயா? 5 features of modern periodic table. Very important question. Okay, modern periodic table ஓட 5 features. Atomic number வச்சு நம்ம arrange பண்றோம். Horizontal row we call it as period and vertical columns we call it as groups. எத்தனை periods, எத்தனை groups இருக்கு அதையும் மென்ஷன் பண்ணுங்க. Okay? Okay? So இந்த ரெண்டு question தான் maximum இதுல வந்து ரொம்பவே important. Next chemical bondingல என்னென்ன important question நம்ம பார்க்கலாம். How do atoms attain noble gas electronic configuration? So atoms வந்து எப்படி noble gas electronic configuration attain பண்ணும்? Either அது வந்து இன்னொரு ஆட்டமோட கம்பைன் ஆகி electrons gain பண்ணியோ electrons lose பண்ணியோ அது வந்து noble gas configuration attain பண்ணும். சரியா? octet rule னா என்ன? ஓகே, valence shell கடைசி ஷெல்லுல உனக்கு வந்து 8 electrons இருந்துச்சுன்னா அந்த ஆட்டம் வந்து ஸ்டேபிள். சப்போஸ் 8 electrons இல்ல அப்படின்னா அது அன்ஸ்டேபிள். அப்போ அந்த ஆட்டம் என்ன பண்ணும்? எதர் எலக்ட்ரான் கெயின் பண்ணும் இன்னொரு ஆட்டம் கிட்ட இருந்து, இல்லைன்னா இன்னொரு இது வந்து இந்த ஆட்டம் வந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஸோ தட் அது 8 electron அந்த வேலன்ஸ் ஷெல்ல இருக்கும். அப்போ அது ஸ்டெபிலிட்டியா இருக்கும். இதான் ஆக்டெட் ரூல் உனக்கு சொல்லுது. Tendency of atoms to have 8 electrons in the valence shell. Okay, different types of bonds. Another different types of bonds. This question is very very important. Okay, different bonds. Ionic bond வந்து by transfer of electrons உனக்கு ionic bond form ஆகும். Covalent bondல உனக்கு bond வந்து by sharing of electrons உனக்கு form ஆகும். Coordinate bondல உனக்கு pair of electrons complete ஒரு atomல இருந்து இன்னொரு atomக்கு போகுதுன்னா அதை நம்ம coordinate covalent bondனு சொல்லுவோம். கிளியரா? 8th marathon already முடிச்சாச்சுடா ராம் சரண். electronic distribution diagram for carbon dioxide. Okay, so இது வந்து நீங்க வந்து structure you have to practice. Okay, அதை நீங்க practice பண்ணுங்க. So electron ஒரு atomல இருந்து electron lose ஆகுது அப்படின்னா loss of electrons வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? oxidation சொல்லுவோம். இதுவே ஒரு atomல electron gain ஆகுதுன்னா that is called as reduction. Okay, yes. So in the numericals பார்த்துக்கோங்க, it's very important. Okay, and difference between ionic compound and covalent compound. பசங்களா இந்த question is very very important. இந்த question வந்து ரொம்ப ரொம்ப important. So நல்லாவே வந்து இந்த question பார்த்துக்கோங்க. ionic compoundக்கும் covalent compoundsக்கும் உண்டான வித்தியாசம். Okay, yes. And properties of coordinate covalent bonds, it's important. சரியா? oxidation number கண்டுபிடிக்கணும். Okay, so chemical bonding chapter தான் actually வந்து ரொம்ப ரொம்ப important. Okay, chemical bondingல நீ என்னென்ன படிக்கணும்? நான் சொன்ன மாதிரி oxidation number எப்படி கண்டுபிடிக்கிறது, and difference between ionic and covalent bond, properties of coordinate bond. Okay, so இதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க because கொஞ்சம் நம்ம ரஷ் பண்ண வேண்டியதா இருக்கு. Okay, and கடைசியா acids and bases. Okay, so நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல மேம் கெமிஸ்ட்ரி நானே வந்து படிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுங்க. acids and basesல 4 uses of acids. ஏதாவது ஒரு 4 ஆசிட் எடுத்துட்டு அந்த ஆசிட பத்தி எழுதணும். சரியா? சல்ஃபியூரிக் ஆசிட் கார் பேட்டரியில யூஸ் பண்ணுவாங்க, கார்போனிக் ஆசிட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொரு ஆசிட பத்தி ஏதாவது ஒரு 4 யூஸ் ஆஃப் ஆசிட். அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் pH இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்மளோட பாடியிலையும் சரி உனக்கு பாடி pH மெயின்டைனா இருந்தால் தான் டைஜஷன் ப்ராப்பரா நடக்கும். உன்னோட மவுத்ல pH ப்ராப்பரா இருந்தால் தான் உனக்கு பல் சொத்த வராம இருக்கும். ஓகே, அண்ட் அதே மாதிரி அதெல்லாம் கேட்கல, அக்ரிகல்ச்சர்ல pH ஓட இம்பார்ட்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுமே வந்து அந்த சாயிலோட pH பொறுத்து தான் அந்த பிளான்ட் வந்து வளரும். ரொம்ப அசிடிக் சாயில்ல ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வளராது. ஓகே, ஸோ ஒவ்வொரு சாயிலுமே வந்து pH செக் பண்ணிட்டு தான் நம்ம சில பிளான்ட்ஸை வந்து வளர்க்க முடியும். ஸோ அதனால தான் pH வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த கரெக்ட் த மிஸ்டேக்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. அண்ட் டெஸ்ட் டு ஐடென்டிஃபை ஆசிட்ஸ் அண்ட் பேஸ். லிட்மஸ் பேப்பர் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அது ஆசிடா பேஸான்னு. ரெட் லிட்மஸ் ப்ளூவா சேஞ்ச் ஆச்சுன்னா தட் இஸ் பேஸ். ப்ளூ லிட்மஸ் ரெட்டா சேஞ்ச் ஆச்சுன்னா அந்த சொல்யூஷன் வந்து ஆசிட். அண்ட் ஃபினாப்திலின் இண்டிகேட்டர் வச்சும் நம்ம டெஸ்ட் பண்ணலாம்.
ஓகே, phenolphthalein சொல்யூஷன் ஆசிட்ல வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும், பேஸ்ல பிங்கா இருக்கும். மீத்தைல் ஆரஞ்சு அது நார்மல் ஆரஞ்சு கலர்ல இருக்கும், ஆசிட்ல உனக்கு பிங்கா இருக்கும், பேஸ்ல உனக்கு எல்லோவா இருக்கும். அண்ட் 4 uses of bases. இந்த PDF கண்டிப்பா நான் வந்து உனக்கு வாட்ஸ்அப் சேனல்ல சென்ட் பண்றேன், சரியா? ஸோ நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 4 uses of bases and 5 uses of salts. இதெல்லாம் வந்து ஃபுல்லா தியரி கொஸ்டின் தான். and this is odds question. சல்ஃபியூரிக் ஆசிட கிங் ஆஃப் கெமிக்கல்ஸ்னு நம்ம ஏன் சொல்றோம்? ஏன்னா சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருந்து நம்ம நிறைய ஆசிட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்ட் இதுக்கு நிறைய யூசஸ் இருக்கு. ஓகே, இந்த யூசஸ்லாம் நீ வந்து மனப்பாடம் பண்ணணும். there is no way. சரியா? so we are done with chemistry also. okay, we are done with chemistry also. so பசங்களா, பயாலஜி அண்ட் பிசிக்ஸ் நான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டேன். கெமிஸ்ட்ரியில ஆல்மோஸ்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லாம் கிளியரா பார்த்தோம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் நான் வந்து சென்ட் பண்றேன், இந்த பிடிஎஃப் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா சூப்பரா 9th ஸ்டாண்டர்ட்ல நீ வந்து ஹாஃப் இயர்லி சயின்ஸ்ல சூப்பரா மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே, ஐ திங்க் எவ்ரிதிங் இஸ் கிளியர். எஸ் மேம், கிளியர்னு போடுங்க பார்க்கலாம். ஸோ இதோட நம்மளோட 7 o'clock செஷன் வந்து வந்துருங்க. அதுல இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் எக்ஸாம் எப்படி படிக்கிறது, எஸ் இதை மட்டும் படிச்சாவே உனக்கு வந்து 75+ வந்துரும்டா. ஓகே, ஸோ எஸ் மேம் இட் இஸ் கிளியர்னு போடுங்க பார்க்கலாம். வில் வைண்ட் அப் த செஷன். 7 o'clock செஷனுக்கு கண்டிப்பா வந்துடுங்க. ஓகே, எஸ். ஸோ இதே மாதிரி வில் மீட் இன் த 7 o'clock செஷன். ஸோ எஸ் பசங்களை, பை பை அண்ட் டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச்.